பிளாட்டி இல்ல அப்படி வைக்காத கீழே வை. ஒண்ணும் அது இங்க ஆடுது, இங்க பிரச்சனை இல்லை, இங்க சப்போர்ட் வேணும். உனக்கு தெரியவே தெரியாடா, நீ குள்ளமா இருக்கடா. கண்ணாடி வந்து பின்னாடி போ, பின்னாடி போ. நல்லா எப்பொழுதுமே லைக் பண்ண மாட்டாங்க. எங்க இருக்கேன் எந்த பேக் எடுக்கணும்? டீப் பாயிண்ட் ஏற்றிட்டான் பாருங்க. அவர் ஷாட் வெளில போடுற பார்த்தோன்னே டீப் பாயிண்ட் ஏற்றிட்டான் பாருங்க. பேட்டிங் ப்ரோ. ரெண்டு பால் கரெக்டா போட்டு இந்த பாட்டில் நான் பண்ணிருக்கா இருந்தாலும் ரெக்கார்டிங் போயிட்டு இருக்கு, பார்த்து பேசுங்க. நீங்க பேட்ஸ்மேனை கழுவி ஊத்துறதெல்லாம் வீட்டுல உட்காந்து பொறுமையா கேட்க வேண்டியதா இருக்குது. கழுவி ஊத்துறதுன்னா யாரு ஊத்தப்பா? ஜெயில ஆர்வின் தான் பேச போறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா உள்ள நவுத்தி இருக்கு அப்படியே. அவனுக்கு அதான் அப்புறம் பரவாயில்ல ஒரு வாட்டி தான் அடி வாங்குவீங்க. இது எப்படி இருக்கு? ட்ரைனிங்கே சரியில்லையே. ஆனா இந்த டோன் இல்ல. நம்ம அன்னைக்கு பியானோ சொன்னோம்ல, ஏபி அண்ணா நல்லா ஆடுறீங்க இங்க வேணாம். இல்ல சொல்லிட்டாரு, என்னால வர முடியாது. நானே ஃபார்ம் அவுட்ல இருந்து இப்பதான் ஆயிட்டு என்னால வர முடியாதுங்க. ரெண்டு பேரும் கிரீஸ் அவுட் ஒரு ஸ்டெப், ஜேபியாவது ஒரு ஸ்டெப் வச்சிருப்பாரு. இவன் வச்சு ஒரு ஸ்டெப் கூட ஒரு ஸ்டெப் கூட வைக்க மாட்டான். ஒரு ரன்னர் பேட் கூட எடுக்கலையா கிரீஸ்ல இருந்து? இது வரைக்கும் எடுக்கலாமா? அந்த நின்னா போயிட்டு பேட் புடிச்சு அப்படியே நிக்கிறான். அப்படியே இங்க இன்னும் நகரல. இல்ல மொதல் போட எனர்ஜி சேவ் பண்றான் போல. எதுக்கு? இல்ல சொல்லிருக்கான் ஸ்டெப் குறையும் இல்ல. நீங்க போய் ஏதாவது தகரத்தை பாடிட்டு வரலங்க, அப்படியே விட்டு போயிருங்க. அன்னைக்கு இல்ல, லாஸ்ட் ஒரு 20 மேட்சா டைம் நீங்க சொல்றீங்க. என்னடா கௌசி அண்ணனா போச்சு என்னன்னு சொல்றது? ஐயோ வாய வேக கொடுக்குறாங்களே. அமைதியா இருக்கா? நைட்டு சீட்டு கட்டு வேற அவரோட தான் ஆடணும். இப்ப ஏதாவது சொல்லிவிட்டு காடு போடலனா
ஆனந்தன் ரெஸ்ட் இல்ல இல்ல எனக்கு எடுக்க அது ஏன்னா அஜித் அந்த சீட்டு கட்டல நமக்கு பிரச்சனையே இல்ல. சீட்டு கட்டல பிரச்சனை இல்ல, எப்படி அதான் காசு வச்சு ஜெயிச்சு அடிச்சுட்டு போயிடுறீங்களாவே. அவன் கொள்ளடிக்கிறான். காப்பி அடிக்கிறான். இங்க பாத்துட்டு அந்த சீட்டை எட்டி பாத்துக்கலாம். கண்ணாடியில பள்ளி ஏன்னா ரஞ்சித் அண்ணா உட்கார்ந்திருக்காரு, இப்படி சீட்டு வைக்கிறாரு, திரும்ப கண்ணுல கண்ணாடியில தெரியுது. ஹேம்நாத் பேட்டிங் யார் பேசுறது? ஸ்பின்னு அமைதியா இருக்கு. ஸ்பின்னு ஆனந்தன் பாரு ஹேம்நாத் பேட்டிங் எந்திரிச்சிட்டாரு. எவ்வளவுனால ஒரு டீமே இல்ல, அவனுக்கு எதிராக 11 பேர் இல்ல போல இருக்கே, 22 பேர் போலயே. அந்த குரூப்ல இருக்கிற 40 பேரும் இப்பதான் வந்தாரு. போச்சு, கலர் தான் பாரு. எது வேணாலும் போட்ட ஹேம்நாத்துக்கு இதுதான் வேணும். ஃபர்ஸ்ட் பால் 6 பெஸ்ட். இப்படி எப்படி டாட் பண்றாங்க மட்டும் பாருங்க. முதல் பால் எப்படி டாட் பண்றாங்க. ஏய் அசடா மேகமூர்த்தி. ஐயோ இப்ப ஜேப்க்கு 4 வருது. ஸ்லோ பால் வேலைக்கே ஆகாது அவருக்கு. அப்படியா? ஆமா அதெல்லாம் இல்லையா போட்டேன், அதெல்லாம் ஒண்ணும் கேம் அதெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது. முடிவு பண்ணிட்டான் நீ ஹேம்நாத் ஏதோ ஃபர்ஸ்ட் பால் சுத்துவான்னு தான் பார்த்தேன், சுத்தலையே. சாமிக்கா டீ-ஷர்ட் கலர் பாருங்க, மோர் கலர் ஒண்ணுலாம் ஒரு கருப்பா கலர் ஆவணும். இது எங்க ராஜ்வான் ஓடு 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 8 9 10 11. கண்ணாடி ரெடி செய் படிக்கிறேன் நீனுக்கு. ஏய் நிலுக்கா கண்ணாடி கல்தாண்டா. எப்போ கருப்புதான் நான் பவர் பிளஸ். நான் பாக்கல சொன்னீங்க. செகண்ட் பால் செகண்ட் பால் சாப்பிடு அவுட் ஆகுறா. எங்க சொல்றா? டேய் ஓடுறானே. ஏய் 6 அந்த மாதிரி நீங்களே ஏடா எந்த ஆங்கிள் இருந்து பார்த்தாலும் ஜெயில நம்ப முடியலையே. அப்படி இல்ல கிளாப் வேற. இல்லண்ணா கத்துட்டா நீ ஓட விடுறான் ஜேபிய. அவரும் செந்திலும் ரெண்டு பேரும் ஓடுறாங்க. ஆமா செந்தில் ஓடுறாரு. செந்தில் ஓடுறாரு. சூப்பரா ஓடுறாரு. ஜேபிக்கு தான் ஓட மாட்டாரு. இல்ல அவரும் தேவைதான் ஓடுவாரு. ஆஹா அது பால விட்டானே. ஏய் மயிரு ஆஃப்ல நல்லா தாண்டா ஓடுது. அவன் ஏன்டா விட்டா? போலனா கிரேட் போலா. அதான் சொன்னீங்க கட்ட வார்த்தைலாம் வெயிட் பண்ணுடா. அவர் எப்படி சொல்லுவாருன்னாங்க சொன்னேன். யார் இருந்தா எத்தனை நாள் காவு குடுக்குறாங்க. ஸ்லோவா போறா டைமிங் செட் ஆகும். இன்னும் கொஞ்சம் குனிஞ்சடா மாட்டிடும். இத மாட்டிக்காத ஏறிக்கு போறா. பால் ஆப்போசிட் அகைன்ஸ்ட் வந்துட்டீங்களா? அகைன்ஸ்ட் வந்து என்ன இது என்ன இந்த லிஸ்ட்ல இங்க பாருங்க யார் ஸ்லோ பாருங்க. இத பாருங்க யார் எப்படி இருக்கு. எத்தனை அடிக்கலாம் ஆஃப்ல சான்ஸ் இல்ல. நீ தான் ஃபர்ஸ்ட் அடிக்கலாம். லெக் அதான் சொல்றேன், லெக்ல தான் அவன் ஸ்ட்ரைட்டா ஆடுறான். விழுந்துரும் கையிலே விழுவும். ஏன்னா அப்போ சூப்பரா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் பால் சிங்கிள் இல்ல ஃபர்ஸ்ட் பால் சிங்கிள் ஃபர்ஸ்ட் பால் சிங்கிள் ரெண்டாவது பால் அது சிங்கிள் போலாம் பேட் இல்ல அது நல்லா விட்டு அடுத்த டாட் ரெண்டு டாட்டா வச்சா. ஆமா ஆமா திருப்பி ரெண்டு டாட்டா. லாஸ்ட் ரெண்டு பால்மே டாட். ஒரு பால் கையில போட்டு நிச்சு அதுக்கு முன்னாடி கம்பேர் நிக்கிறாரு. பால் இல்லமா ஏய் இப்போ சார்ல போறாங்கல மேட்ச் விளையாட முடிஞ்சு 5-6 நல்ல 6
சிக்ஸ் ஓப்பனிங் இந்த ஒரு ஆள் நமக்கு மிஸ்ஸிங். ஒரு எண்டு நின்றுச்சு. அவரு இந்த டீம் ஆடுறாரு. இதான் பாயிண்ட். அப்ப டீம் அவுட் காலையில டக்கு. ஆமா இதுல வந்து அவரு ஆடுறாரு. ஒருவேளை போசன கூட போக மாட்டான் வருவாடு ஆடுறாரு. ஏய் நல்லா கேமரா ரெக்கார்டிங் இருக்குது. இல்ல நம்ம ஃபார்ம் அவுட் இன்னைக்கு நாள் கிரவுண்டுக்கு போலாம். இங்க வெளிய போனா ஸ்கூலுக்கு ஒருவேளை மற்ற டீம்ல எல்லாம் எல்லாரும் ஆடுறதுனால அவர் ஆடுறது தெரியல போல இருக்கு. நம்ம அவர் மட்டும் தான் ஆடுறாரு போல இருக்கு. அதனாலதான் தெரியுது. அதான் உண்மை. நம்ம இதுல மெஜாரிட்டி அவரு தான். நீங்க போன மேட்ச் அவனுக்கு போட்ட பேசுக்கு நின்று இருந்தாருன்னா செஞ்சுரி வச்சு போட்டார் தெரியுமா? இதே மாதிரிதான் போட்டாங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். நம்ம ஆள் இப்ப பண்ணுவான் பாருங்க. பேட்டே போவாரு. நம்பிக்கையிலே பேசுறீங்க. நானும் கேக்குறேன். அப்படியே ரெக்கார்ட் வேற ஆயிட்டு அந்த பக்கத்துல இருக்க டர்ஃப் கிரவுண்ட் மேல அடிச்சிடலாம். அது ஃளைங் போனதான் அடிச்சது. ராம் சார் போல சச்சின் அப்படிச்சா பேசிட்டா இருப்பான். சச்சின் அப்பதான் பேசுவான். அவர் நம்மள சச்சின் அடிப்பான்டா. நீ வந்து பேசுங்க எல்லாரும். சரி ஓகே எல்லாரும் பாசிட்டிவா பேசுங்க. அடிப்பா நீங்க. அடிச்சு வருவான். எதை அடிப்பா? விராட் கோலி வர கேட்கணும்ல. இல்ல என்ன வரட்டும். நம்ம பேட்டுக்கு உள்ள ஸ்டைல பார்த்தாலே தெரியுதுல. போட மாட்டான். அவன பிரஷர்லயே அனுப்புறீங்கப்பா. ஹெல்மெட் போட்டுதானே இறங்குவான். ஏன் ஹெல்மெட் போட மாட்டான்? ஹெல்மெட் போட்டா கண்ணு தெரியாது. பல வீக்னஸ் இருக்குடா எல்லாத்தையும். ஹெல்மெட் போட மாட்டான். அவன் டால் போட மாட்டான். உதவு பாயிண்ட் காலி பண்ணி இங்க ஆடு மறந்துட்டு இல்ல மறந்துட்டால கௌஷி போட. கல்யாணம் முன்னாடி வரைக்கும் போடாம தான் இருந்தேன். மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் போடுவேன். இல்லாத ஆடும்போது ஆட வருது. ஃபுல்லா இல்லைங்க. அது வச்சிருக்க இன்னர் சப்போர்ட் தான். இங்க பாருங்க. இந்த இன்னர் சப்போர்ட் வச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. இருக்கிறதே தெரியாது. அதை அட்ஜஸ்ட் பண்றோன்ற பழக்கமே வராது உங்களுக்கு. அது நம்ம வச்சிருக்க சப்போர்ட் இன்னர் சப்போர்ட் தான் கார்டு மெயின்டெனன்ஸ். சும்மா ஜட்டி போட்டுட்டு உள்ள வச்சுட்டு ரொம்ப கஷ்டம். அதெல்லாம் அது பண்ணவே கூடாது. ஓகே ஓகே ஓகே. இதுதா பிராக்டிஸோட வெளிப்பாடு. அதே டக் அவுட் ஆன அது இங்க நெக்கு அது நெக்குறீங்களா? நல்ல டிசிசில ஆடுனாரு. பிஸ்கட் ஆனந்தன் பிஸ்கட் ஆனந்தன். மணி வரைக்கும் ஏம் ஜெயிச்சு துணிச்சு டேய் தம்பி பிஸ்கட்ரா. டேய் பிஸ்கட் வேணும் மாடா உங்களுக்கு. ஒச்சே நீ கூடுதுனவல இல்லடா டெய்லிமே தாத்தா செப்பற எங்கனே தள்ளனா நான் என்ன டேய் இப்படி கூடு தின்னோட இருக்கடா 318 நீ நேரமா கரெக்ட்டா 26 போயுமே பாரு. ஜக்கங்கடா இருக்க தண்ணி குடிச்சீங்க. நல்லா போட்டோம். இந்த பக்கத்துலயே வாடு நல்ல விட்டு அல்வினே நான் இந்த ஒரு ஃபோர் போகுன்றேன் இந்த ஒரு அச்சோ. ஜக்கா அப்படியே அந்த இதை தூக்கிட்டு வாங்க. கேன இருக்காங்க கேசி கேன் அந்த இத தூக்கி அப்படியே நல்ல தண்ணி இருக்காடா பக்கத்துல இருக்குடா. தூக்கிட்டு வந்து இங்க வச்சிரு. வைடு தூக்க முடியுதா? வச்சு இந்த நல்ல போறாரு. இந்த பின்னாடி ஒரு வாட்டர் பாட்டில் இருந்துச்சு. அது இதுவாடா. இல்ல கூட எல்லாம் தூக்கி வச்சு. எங்க எங்க இருக்கு பாசிட்டிவா பேசுங்க. அடிப்பான்னு சொன்னது நானு. ஏய் ஜெயலா அது அடிப்பான்டா அவன். அடிப்பான். அதிசயம் பேட்டிங் பேட்டிங் ஏன்னா ரெக்கார்ட் ஆயிடுச்சு.
இதுல ரெக்கார்டா இருக்கு, ஒன்னும் பிரச்சனை இல்ல. அதிசயம் அதிசயம் போனாக்கு கொஞ்சம் நல்லா கரெக்டா பேக்ல ஃபர்ஸ்ட் ஒரே போகாத காரணமே முன்னாடி போயிருந்தா ரஞ்சித்தனா நேரம் மூஞ்சி வெடிச்சிருக்கோம். சாமிக்கு அமைதியா அப்படியா டேவிட், நீ பவுலிங் போடுற சொல்லுமா? சரிடா. தெரியுமா மனசுக்கு இங்க வெளியே புடி தலிக்கடா டோர்னமெண்ட் மேட்ச். நம்ம கத்துறதுக்கு சேர்த்து கத்துவாங்க சும்மா. நம்ம என்னமோ நம்மளே கலாய்ச்சிக்கிறோம், அவங்கள கலாய்க்கல. அவங்களுக்கு தெரியாதுல்ல. தெரியும். இல்ல சொன்ன மாதிரி நம்மளதான் கலாய்ச்சிக்க அவங்கள நினைச்சுக்க போறாங்க. ஐயோ, எங்களுக்கு வேற யாருமே இல்லை, அந்த பையன் மட்டும்தாங்க எங்களுக்கு. ஏய் இது வாடா, தள்ளி வாடா. ஏன்டா கரெக்டா தண்ணி எடுத்துட்டு விக்கெட்டோட பெனிஃபிட் தான், விக்கெட் உள்ள நிக்கிறதோட பெனிஃபிட் தான். வேற பாட்டில் இருக்கா? வாட்டர் பாட்டில் போதண்டா, 2 போதே. உங்க பேர் என்ன? பேட்டிங் ப்ரோ. எனக்கு இது பார்க்க bowling team எஸ்ஆர்எச், batting team ஆர்சிபி. ஒரு 37 4 ஓவர். ஓகே, இந்த பையன் அதான் முதல்ல அடிச்சிட்டீங்க. நான் அவுட் ஆனா நல்லா இருக்கும். ஏய் பாரு, அப்பா எங்க இருந்துடா புடிச்சிட்டு வந்தாரு. அடி சமாளியா அதுக்கு பாத்தியா? இல்ல எல்லாம் நாராயண மாதிரி கூட்டறது முடியல முடியலன்றுச்சு. வேற வழி இல்லாம இப்ப நான் ஆபீஸ்ல இருந்து வர்றேன். அவிசிட்ட சொல்லி இப்படியே கூப்பிட்டு வந்துடுறேன். போன் பண்ணா சொன்னாங்க. ஐயோ, ஜேபி ஏத்த மாதிரி இல்லை. ஏய், நீங்க எடுத்து தனியா விளையாடுங்களா? ஏண்டா மேட்ச் பார்க்கணும். சரி, அப்ப அமைதி உட்காந்து பாரு. அவ்வளவுதான். இப்படியெல்லாம் நமக்கு இருக்கு ஆடு கண்டெய்னர் இல்ல, கண்டினியூ பண்ணணும். பவுலிங்ல கண்டெயின் பண்ணணும், பேட்டிங்ல கண்டெயின். சரி விடுங்க, நாங்களாம் கைஸுக்கே கேஸ்ன்னு எழுதுறோம். இருக்கிறதா அப்படியா? அப்படி இதுவரை இப்படி கலாய்க்கிறீங்க. இவ்வளவு முடிச்சு 3 வருஷம் தான் கிளியர் பண்ணேன். டேவிட் அதுக்குதான் விவரமா போட்டா தமிழ்ல போறாங்கடா. டேய், நான் தமிழ்ல போட்டுக்கிறேன், டிரான்ஸ்லேட் பண்ணி கூட நான் தமிழ்ல போட்டுக்கிறேன், இங்கிலீஷ்ல நான் போட மாட்டேன். சாட் ஜிபிடி போடுறேன்னா தெரியும். இல்ல ஜெயிலா வந்து அத பர்த்டே விஷஸ் போடுவாரு பாருங்க. எப்படா ஜெயிலா பர்த்டே விஷஸ் போடுவாருன்னு இருக்கும். எங்கள் பிறந்த நாள் காணும். இன்று பிறந்த நாள் விழாவை காணும் எங்கள் ஆறுயிர் அண்ணன் திருடர் குல திலகர் ஸ்டைல் பாண்டியவர்களின் 100வது திருட்டு. யார் விஜயவா? நீ பெரிய அப்படியே ஆடுறோம் இந்த பசங்க. விஜய் தான் நிக்கிறது டீம்ல. வரும் ஜேபி ஒண்ணும் இல்ல, ஜாலியா ஆடுங்க. அம்பையர் ஆளவா அவன் ரொம்ப நேரம் முன்னாடி நிக்கிறான். அம்பையர் சாப்பிட்டு வரல, எவ்வளவு நேரம் ஆச்சு? எதுக்குனா அவனுக்கு ஃபுல் ஷாட்லாம் சான்ஸ் இல்ல ஜீலா. இந்த ஃபுல் ஷாட் ஜேபி அடிச்ச ஷாட் அது யாராலுமே வராது, நம்மலாம் புரிஞ்சிரோம். அப்போ இந்த ஷாட்டுமே சரியான ஷாட் அப்ல போட்டாரு. ஷாட்யா அதெல்லாம் பவுண்டரி.
4 பேட்டிங் ப்ரோ. முடியாத பவுண்டரி. இதெல்லாம் ஜேபி கல்வா. ஜேம்ஸ் 30 ரன் வந்துச்சாடா 41. ஆமா பால் உள்ள தள்ளிட்டா போதும். உள்ள தள்ளிட்டா சிங்கிள் தான். உள்ள தள்ளி டிரைவ் தூக்கிலாம் அடிக்க முடியாது. அப்படிதான் ப்ரோ ஷார்ட் பால் போடணும். போட்டுதான் இன்னும் ஒரு அழகா போய் அடிச்சுக்க நிக்குது. ஒரு நல்ல பேசு பால் போல பேட்டிங் ப்ரோ. வேற இது மாதிரி தான் போணும். ஏதாச்சும் ஃபீல்டுனா இவ்வளவு வேகமா ஓடி போயிருக்கே தேவையில்லை. நடந்து போயிருந்தே போட்டுக்கலாம். ஒண்ணுதான் ஓடுச்சு. வேற என்ன வச்சிருக்கியா? ஓடி போறீங்க பால் அவ்வளவு தாண்டி வரும். அதுதான் ராஜா இல்லாம அவரே டென்ஷன் ஆகலாம். இவ்வளவு வேகமா ஓடி போயிருக்கேன். யோசிக்கவே மாட்டீங்களா? அப்படி ஓடுற போய் ஏதாவது அடிக்க போறான். என்ன இது அடிக்க போறாங்க பாரு. எனக்கு வைக்க வேணாம் அவசியம் இல்லை. நீ கேட்டியாரு பத்திரா 42 5 ஓவர். பரவாயில்ல பேட்டிங் நைஸ் கோயிங் ஏய் லேட். நீ என்ன பிரியாணியே தரல. எங்க அபார்ட்மெண்ட்ல இருக்கவங்க எனக்கு எல்லாம் பிரியாணி கொடுத்தாங்க. ஏய் என்னடா பிரியாணி என்னடா? இல்ல ப்ரோ வருமா வராதா பேய் இருக்கா இல்லையா எங்க அபார்ட்மெண்ட்ல ஒருத்தர் 100 பேருக்கு ஆர்டர் பண்ணி எல்லாரும் பிரியாணி சட்டில வீட்ல கொட்டிட்டு போறாங்க. டீம்ல பாய் ஃப்ரெண்டுன்னு ஒருத்தர் இருக்காரு பிரியாணி இல்லாம என்ன பொழப்புனே தெரியலைங்க. நம்ம பொழப்பு சொல்லுங்க. அவரை சொல்றதுக்கு இல்ல நம்ம சொல்லணும். எடுத்து உங்க வீட்ல ஃபோன் பண்ணி கேட்டா திரும்ப ஏய் ஏங்க பவுலிங் என்ன எல்லாமே ஒண்ணுதான் என்னப்பா? இல்ல அவன் ஏன் சொல்றான் தெரியுமா? அங்க உள்ள ஒருத்தன் நிக்கிறான் மஞ்சள் அவன் என்ன சொல்றான்? அவனுக்கு மட்டும் உங்களுக்கு இந்தாங்க. சட்டியா இருக்குது எடுத்து போங்க. இந்தாங்க. கொடுங்க, எல்லாரும் கொடுங்க. அந்த பேட்டிங் பண்றான் அவனுக்கு சொல்லி கொடு. அந்த பச்சை கலர் டி-ஷர்ட் காமிச்சு அவனுக்கு கொடுங்க. ஒரு நிமிஷம் ஒண்ணே ஒண்ணு கோர். இல்ல போல போலா. போயிடும். பேஸ் ஒண்ணு பிடிக்கும். இல்லடா அந்த பையன் கைப்பட்டு தானே போச்சு. நின்றான். சஞ்சிதனா பேசி இவருக்கு நீங்க மேட்ச் அதிரடியா நான் கொஞ்சம் கன்ஃபியூஷன் இருக்கும். டிக்டாக் வர ஃபார்ம்ல இருக்கான். இல்ல என்ன ஏஜ் ப்ரோ? தம்பி உனக்கு என்ன ஏஜ்பா? 19 ரெண்டு பேர் தான் 4 பேர் தான் வர்க் போறாங்க. எல்லாம் சின்ன பசங்க. 50 ஏஜ் தான் போல. நம்மளோட பாதி வயசு 50% டவுன் ஏஜ். அவரே மாமா. எல்லாம் ஏஜ் பசங்க. என்னடா ஜெயடா உங்க பசங்க உங்க ஏஜ் பசங்க இருக்காங்க. ஸ்கூல் லீவ்ல கிளம்பி வந்துக்கிறான். எங்க டீம்ல இந்த பையன் மட்டும் தான் சின்ன பையன். ஆமா அவனுக்கு வயசு 32. 32 தான் ஆகுது. 32 35 36 ஆயிடுச்சா? 6 நடந்துட்டு இருக்காங்க. ராஜ்மோகனுக்கு அங்க எத்தனை வயசு இருக்கு? கொஞ்சம் வயசு 7 வயசு சொல்லுங்க. பழக்கலாம் 40 வயசு. அவன் ஏஜ் டீம் பார்த்தா சொல்றான். இந்த டீம்னா 38, அந்த டீம்னா 18. இந்த டீம்ல போயிடல. கேட்டா கல்யாணம் ஆகல. அவன் தான் வீடியோ கேட்டு வாங்கி பேசுவான். பாத்தீங்க வாங்கி பாப்பான். டி-ஷர்ட் அருமையா இருந்தாங்க பாருங்க. ஏன் டி-ஷர்ட் அப்லோட் கொடுத்தது எல்லாத்தையும் ரூம்ல இருந்து எடுத்து கொடுத்தாங்க. கிடைக்கும் ஜேபி ஒண்ணும் இல்ல. இது எல்லாமே எனக்கு கொடுத்துருவாங்க. இது நம்ம எடுத்து போறோம். ஆமாமா ப்ரோ ஒன்னு பேட்ஸ்மேன் கொடுத்துருங்க. ஓகே ஓகே. இன்னொரு பாட்டில் இருந்தா எனக்கு பின்னாடி எங்க பாட்டில் பாரு. பாட்டில் எடுத்து கூட தம்பி பேட்ஸ்மேனுக்கு மெசேஜ் கொடுக்க போறாரு. ஏய் நல்லா போயிட்டு இருக்குடா பாரு. ஏன் உட்கார்ந்து போட்டு இங்க ஒட்டிட்டு கிடக்கட்டும். ஓடு 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 ஓடு. அது யார் தெரியுது? இதே ஜெயிலா வரல என்ன பக்கத்துல போங்க ப்ரோ ஓடிடலாம். 2 பேரும் இன்னும் பிடிச்சி தள்ளி இருப்பான். அந்த சிங்கிள் எடுத்தாதாங்க ரொட்டேஷன் நல்லா இருக்கும். எதுக்கு எல்லாம் இதுல பேசிட்டு இருக்காங்க.
ஹிமாலயா டெஸ்டா பியூர் அம்பையரா மாறிட்டான் ப்ரோ. அரை சம்பளம் கொடுத்துருங்க ப்ரோ. ஏன் எதனால உள்ள பேசிட்டு இருக்கான் பால் இது பண்ணும்போது பேசிட்டு இருக்கான். நீங்க வேற ஊர்ல ஒரு மேட்ச் போற மேட்ச் ஆயிடுச்சு. 2 ஓவர் 50 ரன் அடிக்கணும். எல்லா போலும் நோ பால் விளையாண்டுட்டு இருக்காங்க. ஏன்னா நோ பால் குடுத்தா நல்லா அவன் நம்பிட்டே இருக்காங்க. அதான் நோ பால் குடுத்தா ஆள விட்டா ஜெயிச்சிரும். அவன் ஸ்டாண்டர்டி ஸ்போர்ட் விக்கிறான் அவன். இல்ல அவன்தான் தெரியுங்க எப்படியே வர மாட்டாரு. இன்னொரு பால் இருக்கு, இன்னொரு பால் இருக்கு. இன்னொரு பால் இருக்கு, இன்னொரு பால் இருக்கு. லாஸ்ட் ஒரே ஒரு பால் காமிச்சாங்க. ப்ரோ வாங்க உட்காருங்க வாங்க. ராஜன் பட்டிதா. நின்னோட ராசி. அதாவது ஒரு லாஸ்ட் பால், பவர் பிளே லாஸ்ட் பால். படிச்சியா நீ? லாஸ்ட் பால், லாஸ்ட் பால். வெத்தல. ஏய் வாக் நல்லா வாக் பவர் பிளே லாஸ்ட் பால். வாக் பண்ணு. தம்பி லெக்கம்பர் ஆண்டிக்க போறீங்க. லெக்கம்பர் அவனுக்கு அந்த சாலரி 150 ரூபா கொடுத்துருப்பாங்க. அந்த மோர் கலர் சால் டி-ஷர்ட் காரனுக்கு 150 ரூபா கொடுத்துரு. 100 ரூபா கொடுத்துருங்க. நாங்க வாங்கிப்போம். அப்படியே வாங்கலாம். எனக்கு அனுப்பிச்சு விட்டுருப்பா ஜிபேல. இல்லங்க அப்பா அனுப்பிச்சுட்டுருங்க. வந்தக்கு பெட்ரோல் செலவா டேய். ஆமா வண்டியில 60 மைலேஜ் தரும்ல. நீ பரணி பரணி 2 பேர்த்தையுமே போக சொல்லுங்க. ஏன்னா இதுக்கு மேல அவங்க 2 பேரும் ஓட மாட்டாங்க. பேட்டிங் என்ன போக சொல்லுங்க. அவ்வளவுதான். இனிமேல் ஜேபி அண்ணா. அவ்வளவுதான். ஜெயலலிதா இதுவே ஜெயலலிதா குளி அவ்வளவுதான். நான் தாடி எடுக்க ஆரம்பிச்சிருப்பேன். ஆமா இல்ல பேக் பண்ணிடுங்க. பேக் பண்ணிடுங்க. பேக் பண்ணிடுங்க. இல்ல நீங்க பேக் பண்ணிருங்க ப்ரோ. நீங்க போயிட்டு வந்துட்டீங்கன்னா எங்களுக்கு பிரச்சனை இல்ல. நீங்க போயிட்டு வாங்க. போயிட்டு வந்தா பேசாம இருப்பான். இல்ல போயிட்டு வந்தா யாரா இல்ல போயிட்டு வந்தா யாரா நம்ம கம்மின்னு வேண்டிட்டு உட்கார்ந்து போற வரைக்கும் பிரச்சனை. ஏய் சொல்லிட்டு போயிட்டு ஏய் நோ பால் கொடுத்தா அம்பையர் நீங்க கொடுக்காதன்றாங்க. ஒரே டீம் அப்படின்றாங்க. மேட்ச் கொடுங்க. ஏய் உங்களுக்கு சேர் அது. உங்களுக்கு சேர். நான் சி வேற லெவல்ல பண்ணிட்டீங்க. அட பாவிகளா, உங்களை 11 பேர் நீங்களாவது ஒருத்தர்கிட்ட பேசுங்க. இந்த 11 பேர் அங்க போடாதுன்னு நீங்க எல்லாம் மாத்தி பேசுறீங்க எல்லா வாயும். சொல்றீங்க அப்புறம் ஒரே டீம் யாரு வேண்டான்ட்டாரா பச்சா இவரு நோ பால் வேண்டான்ட்டாரா? இன்ஃபார்ம் பண்றேன். நான் இதே இன்ஃபார்ம் பண்ணி நோ பால் போட முடியும் அப்படினா இல்ல நீ முன்னாடி அம்பையர் இன்ஃபார்ம் பண்ணா நான் பால் கொடுப்பேன். கரோ. இத கவர்மெண்ட் தான் அம்பையர் நோ பால் கொடுக்குது. கரோ மண்ட கரோ. அவர் பார்க்கவே இல்ல. எல்லாம் நான் கவனிக்கவே இல்ல. லெக்கே நான் கொடுக்குறேன். சொல்றேன் கேட்ச் பண்றேன். ஸ்பின்னர்தான். அது ஒரே டீம் மாதிரி பேசுறாங்க. ஒரே டீம்னா நீ இப்ப அம்பையர் கூப்பிடுங்க. அம்பையர் அவர் கூப்பிடுவாங்கல்ல. அது 6 ஆக்ஷன்ல இல்ல நீங்க போங்க bro. நீங்க போயிட்டு வாங்க. நடிப்பு அப்படியே ஒத்தரோ சார். ஆமா யாரு? ஆமா, நேத்து டச் வந்துருச்சு அவருக்கு. என்ன டச் வந்துருச்சு? ஹிமாலயன் டெஸ்ட்ல வந்து ஃபார்ம் வரல இன்னும். அது எப்பன்னு தெரியல. ஆமா ஜெயிலா ஆடி இல்ல இப்போ போற டீம் சொல்லி அனுப்பணும் ப்ரோ. ஃபுல் டாஸ் போட்டாதீங்க ப்ரோ. ரேம்நாத் மாதிரி ஜெயிலாக்கு இருக்கு. ஆமா அப்படிதான் இருக்கு. இல்ல ஃபர்ஸ்ட் பால் மட்டும் தான் கண்டோம். நாராயண போற ப்ரோ போயிட்டு எனக்கு மைண்ட் செட் வரல அடிச்சுட்டு தான் இருப்பாரு. உங்களுக்கு எதுவுமே வர மாட்டேன்றது வர இந்த மேட்ச ஃபர்ஸ்ட் பாலே கண்டோம். போன மேட்ச் கையில தெலுங்குறேன். ஒரு ஷார்ட் பால். ஒரு கேமரா ஆரம்பமா தேறணும். போக மாட்டான். முன்னாடி ரன் போறோம். டோர் வேணும். டோர் ஆடும். சின்ன பையன் இருக்கட்டங்க. கேம் ஒண்ணு இருக்குல்ல. வயசுல கிடையாது. நம்ம கரெக்டா இருக்கு. நம்ம கரெக்டா இருக்கு. சிங்கிள்ஸ் டபுள்ஸ் ஓடிட்டே இருக்கு. ஆனா 2 பாலுமே நான் இருந்தா ஓடிடலாம். போர் அடிக்குது.
தள்ளுங்க ஷார்ட் ப்ரோ மேடு முகில் கேட்ச் தள்ளி நில்றா தெரியலடா தள்ளி நில்றா அட்ரா இன்னொரு 6 ஆடுறா. 2 பால் இருக்கு. நல்லா கம்பேர் இல்ல 3 ஓவர் தான் அடிச்சாங்க. 2 ஓவர் பேட்டை விடு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, பேட்டை விடு. தள்ளி வாங்கடா தம்பிகளா, தள்ளி வாங்க. தண்ணி கொடுத்தோம் என்ன சொன்னான் பயணி நான் போகாத நான் எங்கடா என்ன கொண்டு வாங்க நல்லா இருக்கு நீ ஏன் சொல்ல நல்லா இல்ல சொல்ல யார் நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. அது நல்லா இல்ல ஆர்வம் தண்ணிக்கு வெயிட் பண்ணுடா. அதெல்லாம் யோசிக்காத அவங்களெல்லாம் அவனுக்கு கான்ஃபிடன்ட் கொடுத்தா என்ன நினைப்பான் யோசிக்காம ஆடுறப்பதான் நல்லா ஆடிட்டு இருந்தா. இப்ப போட்டா ஒரு நம்ம மதிக்கிறாங்க போல இருக்கு அப்படி அவனுக்குள்ள மனசுல எல்லாம் கேட்கும் கேட்கட்டே மேடா நீ வந்து அந்த பையன் தான் கேப்டன் நினைக்கிறேன். யாரு? விசிறகான முத்துப்பா ஓடு தம்பி பால் விசிறத்தை 50 டேய் தூசி அடிக்கிறடா இங்க வந்து உட்காருங்க. 10-50 catch. இல்ல கீப்பர் மேல பிரஷர் விழுது. அந்த பசங்க போனதா அகாடமி பசங்க பாருங்க, தூக்கி போட்டே முடிச்சாங்க அந்த டீமை. ஒரு மாதிரி தூக்கி போட்டா லெஃப்ட் ஹேண்ட் போட்டான் பாருங்க. முகில் தள்ளுறா ஏய் பாத்து மேல படக்கூடாது. சாடியா இல்லடா போடலாம் மனசுக்குள்ள மனசுக்கு ஒரு பட்டாசு 12 ஓவருக்குள்ள எங்க 50 லட்சம் 20 ரன் ஸ்டார்ட் ஆண்டு வரக்குள்ளயா மனசுக்குள்ள மேல 10 மேல போகுது. ஆஹா வீட்டு தோடுது. வெளிய மட்டும் தான் இல்ல கத்ததான். சம ஃபார்ம்ல இருக்கான். இல்ல நான் பார்க்கவே இல்ல. நான் ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா, சாப்பிட்ற ஒரு 20-25 நிமிஷம் யார் ஆடுறாங்களோ என்ன ஆடுறாங்களோ அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அது பைத்தியம் மாதிரி ஆயிடுது. அதனால பார்க்கறதே கிடையாது. அடுத்த நாள் ட்ரெயின்ல போகும்போது ஹைலைட்ஸ், ஷாட்ரா டேய் லவ்லி ஷாட்ரா. அதனால ஹைலைட்ஸ் மட்டும் தான் பாத்துக்கிறது. நான் தூங்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பேட்டிங் முடிஞ்சு அதுக்கப்புறம் போய் படுத்துட்டேன். காலைல ஹைலைட்ஸ் பார்த்தேன். ஏன்னா உட்காந்துட்டு 11 காய்ப்பு எடுத்து காலைல 7:30 ஸ்டார்ட் பண்றேன். 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேனால ஃபுல்லா சம்பாதிக்கிறதுக்கு போய் அடிக்க விட்டுருக்காங்க. வடிகள் சமாடி அடிச்சான். அவன் ஃபார்ம்ல இருக்கான்டா. அந்த அவனுக்கு 250 அடிச்சிருந்தாலும் நேத்து அவனுக்கு அடி கம்மி பண்ணியது. ஓடு பேட்டிங் ப்ரோ நைஸ் பேட்டிங். கூட வச்சேவா 3ஆம் தேதி 3ஆம் தேதி நம்ம 8 ஓவர் முடிக்கும். 3 ஸ்டெம்பை கவர் பண்ணிடுறான். எத்தவொடனே அதுதான் பண்ணான். இல்லைன்னா ஏறிடுறான். இல்லைன்னா 3 ஸ்டெம்பை விட்டுட்டு ஆஃப்ல அடிக்கிறான். பால் ஸ்லோயர் பார்த்து ஆஃப்ல ஆடுங்க. அரே ஆமா போன் ரைட்ல வந்து ரைட்ல வச்சிட்டு முச்சே மாட்ட கூட அனுபவம் ஓ மாசம் முட்டில சித்தடா இதான சொல்றே காத்தி இப்படி அடிச்சதா ஏய் கொஞ்சம் இப்படி வந்து ஆடுங்கடா. டேய் இங்க வந்து ஆடுங்கடா. ஏன்டா அவ்வளவு தூரம் போயிட்டே இருக்கீங்க? சீட்ல யாரா பந்து வச்சா பயம்டா. ஐயோ ரன்னிங் இல்ல உட்றடா பாய். நைஸ்
பேசுறேன், அவன் கேட்டு வாங்கிட்டான். போயிட்டான். இல்ல வாங்கி அவன் இல்ல கேட்டு வாங்கிட்டான். அந்த ஒரு ஃபர்ஸ்ட் பாலே வாங்கிட்டான். இந்த பக்கம் போட்டிருந்தா அவுட். அது இந்த பக்கம் போட்டிருந்தா அவுட். திடீர்னு போன் பண்ணிக்கு நீ ஏன்னா மாசம் முட்டிக்கு சொல்லி சப்போல ஏன்னா அவன் 2 பேரும் முடியல. இப்போ ஃபர்ஸ்ட் வரலாம் தான் முடிவு பண்ணிட்டாங்க. திடீர்னு போன் பண்ணி ஓவர முட்டிக்கல செல்டு விடுறது வந்தேனா சூசிக்கண்டா இல்லனா அப்புறம் கடத்தார் மூலம் பேல் பெட்டோன்னு இல்ல வெள்ளிக்கிழமை குடி சாமி குத்துவா இந்த செல்டு கொடைக்கு போறா அது வேற பிளாக் இஷ்யூ வெச்சுவாங்களா இந்த பணில பொங்கல் பட்டவளனா 2 மணிக்கு 3 மணிக்கு படிக்க போகுது. ஏய் 1 மணிக்கு பண்ணிட்டானா ஸ்லோவர் போடுறாங்கல. சில வாரம் பெட்டி வை மதிய குடி படி வச்சுக்கலாம். சரியா 9 வரைக்கும் முடிச்சேமே இல்லையே அதே 10 11 மணிக்கு சாமி குடிச்சோம். இந்த 2 மணிக்கு நான் பொங்கல் பட்டவளா போன ஓவர் 2 பால் டாட் அடிச்சு ஷாட் டேய் லவ்லி ஷாட் பேட்டிங் டா பாய். இவங்க இந்த பக்கம் பாத்து ஷாடி பாய் பால் வரும்போது பின்னாடி அது எப்படிங்க தெரியும்? பின்னாடி பாத்து கத்துறான்ல. பாதில இல்ல 6 பாத்து ஃபுல்லா பாத்து அங்க வந்து கோல் பாத்தீங்களா பாத்தீங்களா டிவில காட்டுவோம். அதே மாதிரியே ஆடு. ஏமாத்தன 6 அப்படியே ரிப்பீட் மூட்ல போட்டு அழுத்துங்க. ஜெயலலிதா ஜேபி ஸ்ட்ரைக் ரேட் ஆயிது. இது ஜேபி ஸ்ட்ரைக் ரேட்டே கிடையாது. இது ஏம்நாத் ஸ்ட்ரைக் ரேட்டே கிடையாது. அப்படியே திரும்பிங்க. சொல்லி விட்டேன் இந்த மாதிரி அட்டியா அப்படி ஆள் பேசுற மாதிரி. வைடு ஏய் ரன்னிங் ஷாடி பாய் ஏமாத்தே வைட் இல்ல வைட் பேட்டா. டிப்புங்க கேட்ச் பிடிக்கல பேட் டிப்பு கண்டிப்பா ஓகே. நீங்க ஏன் இவ்ளோ இது பண்றீங்க? 6 போடு. அதான் அந்த ஏய் அப்படியா? நீங்களே வா அங்கயா? லவ்லி பேட்டியா அண்ணா ஓகே ஓகே துரா நீ வரணும். எதுக்குல கவுண்டர் இருக்கீங்க? ஏய் மொட்டை இது மாட்டிக்கிற வட இப்படி. ஏய் ஏய் போயிட்டு இருந்தபோது எங்க நிக்க நிறுத்தி ஆடணுமா? ஓல்ட் பால் ஆகி போச்சு. ஆமா. இப்ப என்னன்னா நீங்க போனீங்கன்னா உங்களுக்கு ஓடுறதுக்கு ஆள் வேணும். நீங்க ஓடல நீங்க பேட்டிங்ல போட்டு வந்துருவீங்க. கவர்ல இருந்தா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆமா. மீட்டிங் தேவை. ஏய் என்னடா நீங்க அவங்க ஒரு மேட்ச் ஆடுனா நீங்க ஒரு மேட்ச் ஆடுறீங்க. ஏய் வெளிய வாங்கடா. அத சொல்ல போறாங்கடா. ஒரு பொக்கிலி தான் நீ. பேட்டிங் ஒன்னு போதும். எத்தனை பால் இருக்கு? ஒரு பால் இருக்கு. கனெக்ட் பண்ணு. இந்த பால் கனெக்ட் பண்ணு. இப்போ ஒரு பெரிய ஏய் கீப்பிங் இல்லடா. இங்க ஏன் நிக்கிறீங்க ஃப்ரண்ட்ல? கீப்பிங் எல்லாரும் ஜாலியா வச்சு. பால் போடு. வைக்கலாம். 12 ஓவர் வராது 2 பேரும். பேட்டிங் டேய். ஸ்டெப் அவுட் பண்ணி சிங்கிள் அடி. ஆனந்தன் இன்னைக்கு எனக்கு தெரியும். இன்னைக்கு பேட்டிங் கஷ்டம். தூங்கிட்டாரு. படுத்தே விட்டானே. வந்தானல இருந்து ஒரே பொசிஷன் தான். அப்படியே படுத்துக்கடா வெளிய டேய் நீ என்ன இங்க பார்த்த மாதிரி தான் இருக்கு. டீமா ஓகே 79 ஓவர் கல்வெட்டு. 10 ரன் இந்த ஓவர்ல. பெஸ் விக்கெட் அடுத்து இவங்க 2 பேர் இப்படி வரக்கூடாது. கிணறு இருக்கு. கிணறு போய் குளிச்சிட்டு குளிச்சிட்டு வந்துடா. கிணத்துல விழுந்துருடா. இந்த கிட்டா கூட கிணத்துல போய் விழுந்துரு. இல்ல விழுந்துட்டாரா? ரைட்டுங்க. அவங்க விட்டுருங்க. தூக்கிட்டு வந்துடாதீங்க. நிம்மதியா இருக்குன்னு சொல்றாரு. இல்ல நியூஸ்க்கே சொல்லிட்டு சொல்லணுமாங்க. இல்ல மேல ஏறிட போறாரு. பாத்துங்க. குளுக்கோஸ் அந்த மாதிரி ஏதாவது குளுக்கோஸ் எல்லாம் இல்ல. இல்லனா கூட குடிச்சு போடு. இதுக்கான உன்கிட்ட கேட்டா நீ இல்ல திரும்ப மச்சான், இருக்க தண்ணியை குடுறா போடா. தண்ணி அவனே பதட்டத்துல இருக்காரு இப்ப. இல்ல நாளை ஏறி வந்தா நீங்க திரும்பி தள்ளி விட்டுருங்க. இல்ல நாராயண வெளியில இருந்து எடுத்து விடாதீங்க. நல்லா விடா. இந்த ஜெயிலா தண்ணி இருக்குது. ஒரு கேன் வச்சிருச்சு. 152. 152 ஸ்ட்ரைக் ரேட்டுக்கு ஜேபி தான் மனசு பக்கு பக்குன்னு ஐயோ என்ன ஆகுது ஏபி 2 கூட பைஸ் ஓடிட்டாரு. எல்லாமே 2 பால் மிஸ் ஆயிடுச்சு. ஓடு. வேகமா ஓடும் பாப்போம். போ சொல்லுங்க பரணி. அவரு ஒண்ணும் சொல்ல தேவையில்ல. அவரு ஆட்டு போட மாட்டாரு. பிரச்சனையே கிடையாது. பிரியாணி சரிக்கலையா பாய்? மெதுவா சரிக்குதா?
ஸ்டேட் நடக்காதா இது இந்த மன்னார்மத்து கோயில் விளையாடுவா வெயிலா இருக்கு வந்துருங்க வெயிலா இருக்கு 4 o'clock செவ்வாய்க்கிழமை லீவ் விடுறாங்க 5 o'clock விளையாடு வெயில் அதிகமா இருக்குவா எங்க ஆர்சிஜில ராஜா கேட்டாரு செவ்வாய்க்கிழமையா? என்ன அந்த A3 ஓவர்ல மேட்சா போட்டுட்டு இருக்கீங்க அந்த ஸ்குவாட்ல சேர்ந்துட்டீங்களா நல்ல 150 ரூபா கம்மியா இருந்தா என்னங்க மேட்ச் எல்லாம் இல்ல ஜெயிலா நமக்கெல்லாம் விட மாட்டேன்றாங்க ஒரு கேட்ச். நமக்கு எப்படிறான்னா நீங்க அடிச்சு கரெக்டா கையில கொடுத்தா இப்படி விடுவாங்க பாலுக்கு வலிக்க போகுது. ஏன் பிடிச்சிங்க அப்படின்னு கொடுக்குறேன் பேட்டிங்டா ஆடு இன்னைக்கு இன்னொரு டே ஆடு. பிளானோட தான் வந்துருக்காங்க கேட்ச் பண்ணி சூப்பரா இருக்குது. அந்த பேக்ல எனக்கு ப்ரோ குடிச்சிட்டு மணி குடிச்சீங்கடா புரியல ஏன் நாடு கொடுப்பா? டேய், அது மேல உடைச்சிட்டு வாங்கிட்டியா எவ்வளவு காசு தள்ளா பேட்லாம் இங்கிலீஷ் செமையா இருக்கு. எங்க வாங்கி SH போடல ஆவடி ஆமா சாப்பிடலையா? ஓடு. அவர் அவுட் முடிவு பண்ணி நிக்கிறாரா? என்ன பாய் முடிவு எடுத்துட்டீங்களா? என்னடா பண்ற தண்ணி கேட்டாங்க குடிக்கிறானே நாராயணண்ணா உங்க வெள்ள விளக்கால முடிச்சுவோ அதே மாதிரி நீ கொடுக்குறது உசல் சட்டவளும் ஊடு வேறா ரெண்டு ஒட்டிதா எட்டா காலம் ಈ ಬಾಲ್ 6 ಈ ಬಾಲ್ 6 அச்சோ கிடைக்கலப்பா இது பேல பவுன்ஸ் கேக்குறோம் ராஜ்மோகன் மட்டும் தான் மாடுது வின்னி மாடு வேற எதுவுமே இந்த பால் 6 ஏய் பரணிதா இந்த கூட தீபட ஓ என்ன பண்ணுங்க எல்லாம் கூட இங்க போட்டு வேற கார் இல்லையா இந்த இங்க இருக்கா இதுக்காக இது மட்டும் போதும் அதுல குடிச்சுக்கோ போங்க எல்லா பாலுக்குமே போங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல போலாம். தோடு ஆயிடுச்சுல 73 ஒரு பால் ஒரு 4 இது கனெக்ட் ஆயிடுச்சுனா சும்மா ஸ்கோர். ஓ சம கம்மியா இருக்கு பால் நிக்குது இல்ல. ஆனா 200 ரன் போன மேட்ச் 25 ஓலிங்க ஊத்தி வச்சு கேட்பாங்கல்ல ஷாட் ஏன்னா இதுங்கடா தைரியமா ஃப்ரண்ட்ல 2 பேர் நிக்க போலாம். உள்ளே போடலாம். உள்ள போலாம். ஆஃப் சைடுல நீ டிரைவ் அடிக்க டிரைவ் எங்கேயும் போவாங்க 2 பேண்ட் இரு கொஞ்ச நேரத்துல வந்துரும். அவன் தானே கேட்டான் 50 ரன் கேட்டானா போசிக்கிறான். ஏய் ஏன்னா 2 ஓவர்ல 50 வச்சிரும் டேவிட் நான் அத போட்டு பாத்தியா பரணி போ சொல்லுங்க. 2 பேத்துமே போ சொல்லுங்க. ஷாட் போ சொல்லுங்க. ஆளுங்க அவன் ஏன்டா இப்ப நான் உன்ன பாட்டில் எடுத்து ஓடிறான்டா. ஏதோ தெரியுங்கறியா இப்ப அவுட் ஆயிட்டு வர சொல்லிருக்க. இல்ல அவன் இன்னொரு குவாலிட்டி கொடுத்தா ஆஸ்கிட்ட பிளாட்ஸ் இருக்கு ஆமாண்ணா ஏய் கயிறு இல்லையா சரி இந்த பேட் எடுத்து ஏன் சுத்தி நிக்கிறீங்க? இந்த பேட்ல ஆடுறது நீங்க ஆடவே இல்லையா? பரவாயில்ல விடுங்க. அந்த பேட் எல்லாம் போகுது ரன் இமால் மீட்டர்ஸ்ல. இந்த பேட் வேலைக்கு ஆகல. எது அந்த பேட் யூஸ் பண்ணுங்க SS எக்ஸஸ் வரல இன்னும். எங்க இருக்கு? அதெல்லாம் வராது. எந்த பேட்ரா ஏய் அந்த பேட்டை அவங்க சரி பண்ணி அவங்களே விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க உனக்கு கொடுக்கலாம் எங்கடா அவ்வளவுதான் போட்டு யார் தெரியும்? அவங்க தான் இருக்கு அவ ரெடியா இருக்கு அது எடுத்துக்கலாம். ஜான்சன் சம அடி அடிக்கிறான் என்ன இது பண்ணலாம் ஏதோ பிடிச்சிட்டாங்க பைசல் குடிச்சாங்க. பாய்ஸ் முடிச்சிட்டான்னு சொன்னா அப்பா 10-15 நாளைக்கு பெனாயிலா ஆசிடா? ஆசிட்லாம் இருக்காது ஆசிட்னா வரவே இல்லை ஏன் குடிச்சாங்க? தெரியல வீட்ல ஏதோ பிரச்சனை வரதான் சொன்னாரு குமரா சொன்னாரு. யார் ஜானு? ம். ரெண்டாவது மூணாவது மேட்ச் நடக்கும். டெய்லி விளையாண்டுட்டு தான் இருக்கான் அவன். விளையாண்டு தான் இருக்கான் பெனாயில் குடிச்சிட்டானா? மெண்டல் மாதிரி ஆஹா மாதிரிலாம் இல்ல. லேடா அது என்னவோ தெரியல. ஜெயிலாவோட சேர்ந்த எல்லாரும் அப்படிதான் இருப்பாங்க. ஆஹா
ஜெயிலாவோட சேர்ந்தவங்க இல்ல, ஜெயிலா கூப்பிட்டு வராங்க. நான் அவளை டைரக்டா சொல்ல வரல. அதுக்காக தான் அப்படி சொன்னீங்களா? அவன் எவ்வளவு அழகா நான் சொல்லாம இருந்தேன். இவர் வயசானவங்க ஸ்டேட் பண்ணிக்கிறாங்க. யாரு? அவர் ஒரு ஆள் தானா? அவர் பேர் நாராயணனா? சாடியா, லவ்லி சாடியா. ஐயா வாடா சாடியா. 68 88. பத்தாது, அதெல்லாம் பத்தாது. இன்னும் நேரம் இருக்காப்ல அந்த அவங்க டீம்ல. அவங்க 160 சேஸ் பண்ணிருக்காங்க. இன்னும் நேரம் பயமா இருக்கு அவர் பார்த்தாலே. 160 அவங்க ஈஸியா சேஸ் பண்றாங்க. ஓ அப்போ இன்னொரு 10 ரன் எக்ஸ்ட்ரா 170 160 15 ஓவர்ல அடிச்சாங்களாம். எங்க ஜெயிலாவோட அடியை மட்டும் நீங்க பாருங்க. ஆனா சாமி கம்பெனி சாமி நீ வேற அவரே ஏதாவது பேட்டிங் எடுக்கிறா. ஜெயிலா இந்த ஃபர்ஸ்ட் கிரவுண்ட் கவுசி அந்த ரெண்டாவது அடி கிரவுண்ட். தப்பி நீ வேற. ஏமாத்தே இந்த அடி அடிச்சானா? ஜெயிலா ஜெயிலா என்ன பண்ணும்? பந்துல ஒரு பேரை மட்டும் எழுதி கொடுங்க, கௌசி அடிப்பாரு. இல்ல 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 ஜெயிலா யாருக்கும் எதிரி கிடையாது. அப்படிலாம் நீங்க எழுதி பால்ல கொடுத்தீங்கன்னா அவுட் ஆயிட்டு வந்துருவாரு. அந்த பால் தொடக்கூட மாட்டாரு. ஹிட் விக்கெட் பண்ணிடுவாரு. அவனை அவுட் ஆடுனா ஃபுல் டாஸ் போட்டா போதும். வேற எதுவும் தேவையில்ல. ஃபீல்டிங் டீமிங் சும்மா போயிட்டு நீங்க குத்தி கித்தி போட்டீங்கன்னா அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. பேட்டிங் 4. இது உங்க காலம் கபிலா, இறங்கி ஆடு கபிலா. கேபி டானிஸ் நம்ம இமான் கிட்டோட வந்தா நாட் அவுட் தான் போறாரு. அவ்வளவுதான். இல்ல 10 ஓவர் ஆயி போச்சு. இன்னுமா சும்மா உட்கார்ந்திருக்க முடியும்? நான் எதுக்கு வந்தேன்? அவங்களாம் வந்துருவாங்க எதிர்பார்த்தா. நடக்கவே நடக்க. அவ்வளவுதான். எல்லாருமே கேட்டுச்சு போல. முன்னாடியே வரதுக்கு சான்சஸ் அதிகம். ஐயோ 11 ஓவர் 45 அடிச்சிட்டாரு. சாடியா. இந்த பையன் என்ன பண்ணான்? பாத்துட்டே இருந்தான். பால்க்கே போலே. இவன் பிடிப்பா இருந்தா அவர் வரவே இல்லை. வரலான வேகம் நான் அதுக்கு போயிட்டு போயிடுச்சு. வரல, வந்திருந்தா பிடிச்சிருக்கலாம். போயிடுச்சு. அவன் ஆல்வின் மாதிரி அப்படியே நின்னுட்டான் பால பாக்க. அப்படியே போட்டு உன் பேரை போட்டுறான் புள்ளில. என்ன பண்றது? போனா போதும். ஆனாதான் நடந்து பாஞ்சிருப்பேன்டா. ஆமா ஆமா. பந்த விட்டுருப்பேன். அது வேற விஷயம். பாஞ்சு ஏதாவது இன்னைக்கு தானே ஜெயப்பன ரொம்ப கோல் பிடிச்சிருக்காரு நான் பார்த்தேன். நைஸ் பால், நைஸ் பால். டோர் வந்துச்சு 6 7 11 15 ரன் வந்து. நான் பார்த்தேன் இன்னைக்கு தான் ஜெயப்பன ரொம்ப கோல் பிடிச்சிருக்காரு. 4 பால் ஸ்ட்ரைக் ரேட்டே கிடையாது. 41 கோல் பிடிச்சிருக்காருல. 41 கோல் நீங்க எங்கேயோ போயிருப்பாரு. 80 போயிருப்பாரு. அதான் டபுளா இருப்பாரு. சூர்யா எல்லாம் ஃபர்ஸ்ட் பால்ல இருந்து அடிக்கிறாங்க. ஒரு இன்னைக்கு 70 எவ்வளவு அடிச்சாரு? சொட்டையா இருப்பானே அவன். ஐயோ இது யோசிச்சு போகணும். நம்ம ஒரு பால் போடலாம், தப்பு இல்ல. ஒரு பால் போடனா அடிக்கவே இல்ல அப்படினா மட்டும் தான் போடணும். எந்த பேட்ஸ்மேனும் இந்த பால் போக முடியாதுங்க. இந்த ஷாட் போக முடியாதுங்க. வேகமா புஷ் பேட்ல போடுறது. அட்டான லென்த்ல போடணும். நீங்க அரவளே போட்டீங்கன்னா அடிச்சிரும். இது அரவளே கிடையாது. கரெக்டா லென்த்ல இல்ல இது யூஸ் பண்ணலாம். இந்த பால் நீங்க எப்படி வேணாலும் போடுங்க. உள்ள போகும் சார். இல்ல நீங்க குறுக்க கௌசிக்கு நீ யாரோ ஜீப்ல ஏறி உட்கார்ந்துட்ட. நானும் ரவுடி தாங்க. 11 90. அதான் சொன்னேன்ல. போங்க ஷாட்ஸ்க்கு போங்க. அன்னைக்கு ஃபாலோ ப்ரோ. நம்ம சொல்ற இந்த விஷயம் ஃபாலோ பண்ணனும். அவனால ஒரு ஓபன் ஏறணும் அன்னைக்கு கூட சொன்னேன். ஓபன் ஏறி விட்டீங்களா? ஃபாலோ பண்ணுங்க அவனுக்கு. இல்லையா? ஓபன் ஏறனா அவன அடிக்க சொல்லுங்க நீ. அடிக்க சொல்லுங்க. அவ்வளவுதான். இன்னொரு விஷயம் ஒன்று இருக்கு. இன்னைக்கு வேற அடிச்சு விட்டா அவர் அடிச்சானா தோத்துருவோம். அதான் சும்மா இதனால தோக்கவா போறான். ஏங்க நீங்க வேற இன்னைக்கு வேற அடிச்சு விட்டா என்ன நடக்க போகுதோ. அதான் வந்து போய் அன்னைக்கு சொல்லுவான் பாருங்க. அடிச்சு விட்டல நீ ஜெயிச்சு பாருங்களா. நீங்க அவசியமா வந்து ஜெயிச்சிட்டோம்னா இனிமேல் அடிக்கிற நீங்க தான் மேட்ச் ஜெயிக்கணும்வாரு. சாடியா. போடு. பேட்டிங் ப்ரோ. பேட்டிங் ப்ரோ. நல்ல
நல்ல பால் தான், நல்ல பால் ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. ஏதோ ஒரு பக்கம் நமக்கு லக் இருக்கு. இது இந்த பிச்சிங் யாருமே நம்மளால பண்ண மாட்டோம். ஆமா நிறைய பேர் Bounce அவங்களே shot அவர் பண்ணலாம். சூப்பரா ஆடுறாரு. இது நல்ல பால். இந்த லெக்ல ஒரு பவுன்ஸ் காட்டினா சூப்பரா அடிக்கிறாரு. பாடி லென்த் வந்தாலே நமக்கு ஒரு ஜர்க் ஆகும். ஆனா அவர் அழகா அதெல்லாம் ஒரு நல்லா யூஸ் பண்ணுவோம். லோ பேக் லிஃப்ட். இல்லைங்க, அவர் பால் ரிலீஸ் பண்ணும்போது அவர் ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப குயிக்கா இருக்கு. குயிக்கா இருக்கு. அதான் மாதிரி. அவரு ஓடு ஸ்பீடா ஓடு. பட்டு தான் பவுண்டரி இது. இல்ல அது அங்க போயிரும். அங்கதான் Final ல போயிருக்கு. போகும். இங்கெல்லாம் வராது. ஆமா, அந்த ஃபைன் லெக்ல வெளிய பேட்ல பேஸ்ல ஃபுல்லா படாது. எட்ஜ் தான் போடுவாங்க. அது ஃபைன் லெக் தான் ஒரு ஆட. கௌஷி அவரு ஜட்ஜ்மெண்ட் ரொம்ப குயிக்கா இருக்கு பவுலர். அதாவது இந்த லென்த் நம்ம போட போறான்றனால தான் அவர் அவ்வளவு சீக்கிரம் போக முடியுது. அது அந்த ஜட்ஜ்மெண்ட் அவர்கிட்ட ரொம்ப குயிக்கா இருக்கு. நமக்கிட்ட அப்படி இல்லையே. பாடி வருதுன்னு தெரிஞ்சா நானும் ஒதுக்கிப்பேன். லெக்ல போனா போயிட்டு போகுது. பேட்டிங் ஓடு. ஓடலாம். அவர்தான் டயர்ட் ஆயிட்டாரு. ஷாட்டுக்கு போங்க, ஷாட்ஸ் போங்க, ரன்ஸ் வேணும். ரன்ஸ் வேணுமா? நான் இவ்வளவு நேரம் அடிச்சது என்னது? பத்தாதுண்ணா. எத்தனை ரன்னு? இதெல்லாம் வச்சு நம்ம பத்தாது, நமக்கு வேணும். ஆமா 95 இங்கிலீஷ். உள்ள போறவங்க கூட சுத்தினே இருக்காரு. பாலை பார்த்து அடிக்கணும். ஆமா. சும்மா அடிக்கணும் அவுட் ஆயிட்டு வரணும். போ ஏன் அல்ல போ. 10 ரன் 15 ரன் எப்பயும் நான் சொல்லிருக்கேன். கேட்கலைங்க. அவன் அடிச்சான் ஹேமந்த் 32 25 பால்.32 போனா மேல. ஃபர்ஸ்ட் 6 பாலுக்கு அதுக்கப்புறம் ஜேபி என்ன ஆரம்பிச்சாரு எல்லா பாலும். நல்ல விக்கெட் வாங்கி போட்டான் அந்த மேடம். இதெல்லாம் பேசணும் வச்சுட்டு போயிருக்கோம். இல்ல பேச அப்படி ஒன்றும் பேசுனதெல்லாம் கேட்டு போயிருக்கோம். அப்படிலாம் இல்ல, முடியாதுங்க. நம்ம டீம்ல எவ்வளவு பேசலாம், எவனா போக போறான். ஐயோ டேவிட்ட கலாச்சிட்டானே. நான் இதுவே நினைக்கல. அவன் காட்டுல இருக்கான். நானும் இப்ப காட்டுல இருக்கான். என்ன ஏதாவது ஒண்ணு பண்ணி இது பண்ணணும்னு பாக்குறான். அதெல்லாம் வேலைக்கு ஆகாதா? கம்ப்ளைண்ட்ல 96 சரிங்களா? டேய் இந்த மனுஷன் போய் சாப்பிட்டு வந்துருப்பாப்ல. ஏய், அவங்க- பேட்டிங் மட்டும் ஆட்டு போட்டீங்க. ஆமா. சாப்பிட்டு வந்துருவாப்ல. 12 ஓவர் முடிஞ்சிச்சு. ஏங்க, அது ஹேம்நாத் எல்லாம் நம்பி அவர் உட்கார்ந்தாருல்ல. இல்ல ஹேம்நாத் ஆடிட்டோம், நான் போயிட்டு வந்தேன் அந்த பேட்ஸ்மேன் பேட்ஸ்மேன் கூப்பிடுறாரு. இந்த ஓவரோட இரு. ஓ, இதான் கழட்டுறதுக்கு முடிவு பண்ணீங்களா? கழட்டினாதான் வரும்னு சொல்லிட்டு அவரை கேட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். இப்படி எல்லாம் சொல்றாங்க. சரி நம்ம நம்ம போயிடலாம். போயிடலாம். அசிங்கமாயிரம். அந்த பால் இல்லையா? நாராயண் நினைச்சிட்டாரு. போங்கடா. ஓடு போடா. போச்சா? ஓடு. கடவுளே. இதெல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்குது. கடவுளே அஜித் கடவுளே எதையெல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்கு. பயங்கர மாமா. அந்த மனுஷன் படுத்துட்டாப்ல. இங்க வரக்கூடாதா? பாய் ஒண்ணும் இல்ல வாங்க, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. 100 பேட்டிங் ஜெயிலா ஒரு அடுத்த அடி. இன்னைக்கு ஹேம்நாத்தும் ப்ரூவ் பண்ணிட்டான். இன்னைக்கு ஜெயிலா தான். ஆமா, அடிக்கணுமே. உள்ள அடிக்காதா? ஏய் அப்படி தட்ட அடி பாத்து சமாடி வாங்க. ஏய், தூசி கல்ல வந்து அடிக்குதுங்கடா. வரேன்ட்டாரு. சும்மா இந்த ஓவர் முடிஞ்சா வரேன். ஓகே தானே பாய்? ஓகேவா? இல்ல அது ஓகே. இப்போ ஓகே தானே? அல்ல அதான் இப்பவே முடியாத மாதிரி உட்கார்ந்தாரு. அதுக்காக கேட்டான். ஓடிட்டு டயர்ட் ஆயிட்டார். ரொம்ப இதாகுது. அது பிரியாணி செரிக்காது. எடுத்து வரும். அவரத்தானடா கூப்பிட்டோம். நீங்க போங்க, தண்ணி போங்க, தண்ணி எடுத்து போங்க. தண்ணி தான் போ சீக்கிரம் தண்ணி போடா. சொல்றேன்.
ஓகே வேணாம்னா சுத்தினீங்க பாலை பார்த்து அடிங்க வந்துகிட்டே இருக்கணும். ஓகே ரைட்டு. பாலை பார்த்து அடிங்க அவ்வளவுதான். பரணி முடியலன்னா வர சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்ல இந்த ஓவர் முடிக்கும். இல்லைங்க, அவரு என்ன நினைப்பாருன்னா இவர் ஒரு ஆடலாம், அவர் முடியல, ஒரு அங்க பாருங்க அவர் உட்கார்ந்துட்டாரு. வரேன்னாக்கா நீங்க உள்ள போ. ஆறுங்கடா நீங்க 2 பேரும். ஓ அப்படியே அந்த அவுட் ஆவணும் அந்த மாதிரி நினைக்கிறாங்க. ஒரு இல்லங்க அவங்க சொல்றாங்க கௌஷி நீங்க போனா அடுத்து நான் வந்து அடிக்கிறேன். சிங்கிள் டபுள் ஓடிடுவீங்க. அதுக்காக கை காடி சொல்றேன் நான் சொல்றேன் புரியுங்க. நீங்க அடுத்து ஜேபி வந்து பேட்டிங் கேட்கலாதே. ரெடி ரெக்கார்டிங்க போலவா பேட்ச் ஆல் இருக்கு. நீ கிளியரா இருக்கு எல்லாரும் சட்டம். ஏய் போன என்டர்டெயின்மென்ட் நீயே போவா. பேக்ல தான் நான் அம்மா வச்சேன். இங்க கூட ஓபன் பண்ணலாம் இருக்குல்ல. என்னது ஒரு இன்னிங்ஸ் வரும். ஸ்கோர் பார்க்கணும் சார். நான் எதுவுமே சொல்லியே ஒருத்தனா கொஞ்சம் இது பண்றேன்னா என்ன நடக்க போறான்னு தெரியல பாவம். கேட்டுச்சு அங்க வந்துரு கையை காட்டுறது எத்தனை மேட்ச் கூப்பிட்டு இப்படி ஆடுறான்னு சொல்லி இருப்போம். என்னைக்காவது ஆடி இருப்பேன். அது ஃபிளைங் விங்ஸ்னா நீ நானும் போல டக் அவுட் தான் எப்பவுமே. எவ்வளவு பெரிய ஆளாங்க அவன் டீம்ல போய் நம்ம 2 பேரும் டக் அவுட் ஆகும். ஃபுல் டாஸ்லாம் இல்ல, சும்மா குழந்தைத்தனமா தூக்கி போடுறது. ஃபுல் டாஸ் பண்ணல. கௌசி அடிப்பாரு. நான் அடிச்சு யாருக்கும் தரவா இல்ல. 2வது 6 லவ்லி பேட்டிங் பால் அடிச்சுட்டாடா. இந்த பால் நீ அடிச்சு லோ பால் நின்றுந்தீங்கன்னா டாட் தான். அது அதாவது போயிருக்கீங்க, அது ஏறி வந்துட்டேன். லோ ஆயிடுச்சு. பன்னெண்டு புள்ளி 3 பால் இருக்கு. வாரா சும்மா இருங்க, அவங்கள ஃபுல் டாஸ் எப்படி ஆடணும்னு ஜெயலாக்கு பார்த்து சொல்லி கொடு. ஐயோ இந்த கர்மாந்தரத்துல ஃபுல் டாஸ் பால் எப்படி அடிச்ச பாத்தியா? ஃபுல் டாஸ் அங்க தூக்கி அடிச்சறானே அடிக்கறானே ஸ்வைப் பண்ணி பரவாயில்ல அவுட் ஆகல. அவனால அங்கிட்டு எங்கயாவது அடிக்கிறான்டா. இங்க ஒருத்தர் அவுட் ஆயிட்டு உட்கார்ந்து தெரியுமா தெரியாதா? லாஸ்ட் பால் போங்க கிருபா ப்ரோ போங்க. இருங்க இன்னொரு பால் இருக்கு. ஒரு பால் இருக்கு. இப்படி பண்ணா கரெக்ட்டா இருக்கும். டக்குன்னு மனசு பண்ணி வரலன்னு என்ன சொல்றீங்க? அவ்வளவுதான். இல்ல ஆமா டாக்டர் பேட்டிங் ஆடுங்க போங்க. ஓகே பேட்டிங்டா. ஓடலாம் பாரு. வெளிய வந்திருக்கேங்கற பேட்டிங் கிருபா ப்ரோ போங்க டக்குன்னு. அவன் வேற இன்டென்ஷன்ல சொல்றான். என்ன கோசம் நான் அனுப்புனது அவ்வளவுதான். ஏய் அவரு எப்பயோ பேட் வெட்டிடுவாரு. நீ இல்லதான் வாடி கேள ஸ்டார்டிங் பாருங்க. வரலச்சி வாடி வேங்கா முத்தி பிச்சு வந்து ஆனந்தன் அவ்வளவுதான். நீ எப்ப ஆரம்பிச்ச பேட்டிங் அடிக்க ஆரம்பிச்சா இல்ல நீ எல்லாம் அடிச்ச உடனே தூங்கிட்டாரு. இங்க அடிச்ச பால் கொஞ்சம் அடிச்சாங்க. இதெல்லாம் பாக்கணும். இன்னும் அப்பதான் பண்றாங்க. பேட்டிங் ப்ரோ remarkable innings. பார்ட்னர்ஷிப் अच्छा पार्टनरशिप. பேச வேண்டாம்.
இந்த ரெண்டே அவுட் தானா? இன்னிங் போகுது. ஏன் என்னாச்சு? மட்டன் செரிக்கலையா இல்ல பிரியாணி சாப்பிட்டது அப்படியே வேலை வந்து போகும். தொக்கு ரெண்டு மொத்தம் நெஞ்சில அடிக்குது. ரெண்டு வஞ்சர மீன் ஐயோ போதுமா? அப்புறம் தொக்கு அப்படின்னா 40 கால் 80 கால் அடிச்சிருக்கலாம். இங்க பாருங்க, மேயிறது, கடல்ல ஓடுறது இல்ல இல்ல ஆவறது பறக்கிறது இன்னைக்குதான் உங்களுக்கு ஹிமாலயன் டெஸ்ட்ல இருக்கிறது லோவஸ்ட் ஸ்ட்ரைக் ஸ்ட்ரைக் ரேட். ஆமா 40 பால்லாம் நின்னீங்கன்னா 80 தான் எப்பவுமே. வெயில் பயங்கர வெயில் ஃபர்ஸ்ட்ல இருந்தே முடியல. ஆமா எடுத்த உடனே முதல் ஓவர்ல 2 பால் சுத்தமா தெரிஞ்சிச்சு டயர் சுத்தமா போச்சு சரியான சிக்ஸ் ஃபர்ஸ்ட் இந்த லெக்ல அப்படியே அந்த இது ரெண்டு ஓவர் நின்றுச்சு நடுவில் இன்னுமே பண்ண முடியல ஃபாஸ்ட் ஒன்று ஸ்பின் ஒன்று அவன் ஸ்பின்னு அந்த ஓவர் இழுத்து ஆஃப்ல போட்டான். அதுபோல ஃப்ரெண்ட்ல ஏறா ஃப்ரெண்ட்ல ஏறா மாட்டிங்கோ அப்படின்னா ஏறினோன்னா மாத்திட்டான். போச்சு. இவருக்கு எங்க போனாலும் பாத்துறாங்க போல. அவுட் சைடு ஆஃப். அதுவும் இல்லாம 2-3 ஷாட் பாயிண்ட்ல அடிக்கிற கையில போயிட்டே இருக்கு. எடுத்தவனும் பாயிண்ட்ல அடிக்கிற எல்லாம் கையில போயிடுச்சு. கட் ஷாட் எல்லாம் கையில போயிடுச்சு. ஓபனிங் ஸ்பெல்ல தான் கையில போயிட்டே இருக்குது. நெட்ஸ்னானே செட்டி ஏய், ஹேண்ட் கையை ரெண்டு ஒட்டிட்டு இருக்கு. கை எவ்வளவு சொல்லி தருதுமா கேட்டா கை வலிக்கும். போச்சா வந்துருங்க. அத பத்தி வரி பண்ண கூடாது. ஜெயிலார் வந்துட்டு ஜெயிலார் நானே ப்ரோ நைஸ் நானே ப்ரோ 10 பால் 60 அப்படி வேணும். போய் முன்னாடி ஆட சொன்னீங்கன்னு வெச்சுக்கோங்க. வராது. ஃபர்ஸ்ட் பால் ஃபுல் டாஸ் பால் அவுட் ஆயிடும். அது வேண்டாம். ஜெயிலாருக்கு பிரஷர் வேணும். பிரஷர்னா குக்கர்ல தான் வைக்கணும். பிரஷர் வேணும். இப்ப 18 ஓவர்ல விக்கெட் விடலையா இருவா ப்ரோ. இல்ல ஓப்பனிங் இறக்கி விட்டாலும் ஆடுறது இல்ல. நடுவுல இறக்கி விட்டாலும் ஆடுறது இல்ல. இல்ல யாரும் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. இப்படி இருந்தா ஆடுறாடே வயல்ல ஆடுறா. சலங்கையை கட்டி ஆடச் சொல்லு அவனை நிறுத்த சொல், நான் நிறுத்துகிறேன்ற மாதிரி. அவருக்கு டபுள் மைண்ட். இந்த அடிக்கணும் சிங்கிள் போகணும். அந்த மைண்ட் செட் தான் வேணாங்க. சிங்கிள் போகணும் அப்படின்னா தொட்டணும். போற நீங்க பிராக்டிஸ் எப்படி ஒரு பால் சூடாதே தண்ணி நீங்க தான் விளையாண்டுருக்கீங்க வாசிங்க. நம்ம அந்த கேளுங்க கேளு 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 கேளு. ஹேம்நாத் இன்னைக்கு உடம்புல ஏதோ சொல்றது எனக்கு இன்னைக்கு. தண்ணி இருக்காதுல. அவங்க தண்ணி சூடா இருக்கு. இல்ல தண்ணி சூடா இருக்கு வேற ஒண்ணும் இல்ல. எழுதி நல்லா இதை வைக்க சொன்னேன். நல்லா வச்சாச்சு. அதை கேன் கொடுங்க பாய். இந்த இதை எடுத்துக்க. இது தண்ணி தண்ணி குடிச்சு தரேன் பாய். இருமா ப்ரோ உள்ள நில்லுங்க ஃபர்ஸ்ட். இதுல குடிச்சு இல்ல மேட்ச் பார்த்துட்டு ஜேபி ப்ரோ மேல ஒரு எக்ஸைட்மென்ட். நான் இந்த மேட்ச் பண்ணேன். மேட்ச் மாதிரி ஒரு ஆளு கேட்டு அதெல்லாம் நம்ம எது அப்புறம் நம்ம கேம் கேட்டு போயிடும். ஏய் 100 யாரு யார் 100 3 ஓவர் கொஞ்சம் கிளியரா சிங்கிள் அந்த ஸ்பின் ஆகிங்க தெரியுமா? அது என்ன தெரியுமா? அதுதான் அதுக்கப்புறம் கன்வெர்ட் பண்ணி கொடுத்தீங்க. தோல் கன்வெர்ட் பண்ணிட்டீங்க. ஸ்பின் இல்ல ஸ்பின்ல ஒண்ணு அந்த மீடியம் பேஸ் கொஞ்சம் டக்கு டக்குன்னு மேல நடுவுல பவுன்ஸ் இது. ஆமா ஆமா டக்குன்னு பவுன்ஸ் ட்ரை பண்ணோம் ரெண்டு பேரும். கட்சி பால்ல ஒரு அடிச்சாரு. கிருபா அந்த பால் வந்தாலே மைண்ட் செட் உங்களுது கிருபா. இல்ல அதான் அது அந்த பால் மைண்ட் செட் உங்களுக்கு இதாயிடுது. அது தேவையில்லை நமக்கு. போயிட்டு நெட்ஸ் நல்லா நெட்ஸ் நல்லா ஆனாரு. நெட்ஸ் சூப்பரா ஆனாரு. இந்த பால் வராது இல்ல இது. நாம இந்த பால் வராதுல்ல. இந்த பால் அங்க வராது. நீ உள்ள போட சொல்லி ஆடிக்கலாம். நான் ஜேம்ஸ் நீங்க பேசலாம்ல. ஜேம்ஸ் ஒரு 3 கேட்ச் அவங்க கிட்ட இருந்து நம்ம சொல்லி இல்ல பின்னாடி போயிட்டா முன்னாடி வாடா மாடி எல்லாம் மாடி 48 தானே. அப்ப சரி ஒண்ணும் ஐயோ 40 அடிச்சிருந்தா தோத்துருப்பேன். நான் தான் சொன்னேன்ல 38 அவுட் ஆயிரும். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அது கூட பரவாயில்லையா. அவன் 40 அடிச்சு நாங்க ஜெயிச்சதா சரித்திரமே கிடையாது. பாத்து சுத்து.
சில பால் நல்ல லென்த்ல போட்டுறாங்க. இந்த இடத்துல கரெக்டா சில பால் செம்ம லென்த்ல போடுறாங்க. இது நல்லா இருக்கு. இங்க இருக்கு. அது ஹீட்டா இருக்கு. அதே ஃபுல் டாஸா? நல்லா உருகிச்சுனா அதே புல்டாஸா? யார் சொல்ற மாதிரி அத? இவருக்கு புல்டாஸ் போடுறீங்க அப்பா பவுலர்ட்ட சொல்லுப்பா, அவர் விக்கெட் வேணும்னா புல் டாஸ் போட்டா கிடைக்கும். எல்லாம் காலியா? பேக்ல சைடுல ஏதாவது சாக்லேட் ஏதாவது சொல்றீங்க? அந்த சைடு சான்ஸ்ல என்ன பண்ணும்? ஒரு வாரம் நடந்துச்சு இருக்கு. ஏய் பொறுமையா சுத்துறா டேய். யா ஸ்கோர் இல்லையா 112 தாயா. ஸ்கோர் இல்ல ஜெயிலா நின்னு ஆடுங்க. ஸ்கோர் கம்மியா தான் இருக்கு. எவ்வளவு ஓவர் ஆயிருக்கு? 15வது. 15 15 15 போயிட்டு இருக்கு. இந்த 4 பால் இருக்கு. டேவிட் இதுக்குள்ள வைக்கிறான். நோ பால் இருக்கு. No ball தான். அவன் தலைக்கு அடிச்சுக்கிறான் அம்பையர். இங்க வந்த பால் இங்க அடிச்சிட்டு அப்புறம் நோ பால் கொடுப்பேனா? ஏன் பேன் இருக்குது? ஃபுல் டாஸா? இங்க தான் அடிச்சேன். அவன் எங்க பாக்குறான் அவன்? ஓ நான் கிடையா? அடிச்சதுமே நான் கேட்டேன். இல்ல அம்பையர் அவங்க அதான் பேசிட்டு வந்தான். நான் சொன்னேன் அது ஃபுல் நோ பால். அதை எப்படி நீ நோ பால் கொடுக்காம இருப்ப? பேட் பண்ணுங்க ஆனந்தன். ஏங்க நான் அதுதான் தூங்கிடுறேன். சார் நான் வாங்க ஏந்திரியா நான் படுக்கணும். என்ன எங்களுக்கும் ஆசை தாங்க. 6 அடி ஜெயிலாம். வேணும். சரி நான் போறது இன்னும் 5 ஓவர் தான் இருக்கு. ஆமா ஏய் வேற லெவல் பேட்டிங் இன்னைக்கு. யார் போடுங்க? வச்சிருங்க. இல்ல விக்கெட்ல இருக்கு. விக்கெட்ல அட்ரஸ் சொல்லு சீக்கிரம். அட்ரஸ் சொல்லு. விக்கெட்ல இருக்கு. போனு சரி விட்டுற தெரியாம சொல்லி ஏதோ அமைதியா இரண்டா நீ ஒரு சில காரணம் இல்ல கூட ஸ்கோர் அப்படியே கம்மியா யார் அட்டெண்ட் பண்ணிருக்கா? யாரு அவரு பையன் ஒரே லென்ஸ்னா மாத்தவே இல்ல. வீடியோ ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ ஆனந்த் ஒரே லைன் ஆனந்த் தாடி பால் மூவ்மெண்ட் கூட கிடையாது. ஏய் உங்க அப்பா இல்லடா அது தெரியும் பாஸ். அப்புறம் என்ன பாஸ்வேர்ட் போடுற பாவி. டேய் வில்லன்களா இருப்பீங்களாடா அடடா. இது ஓடிட்டே இருப்பாங்க இந்த பேர் அது பிரச்சனை இல்ல. 60 பாரதி போனா இப்ப கொஞ்சம் பரணி இருக்கா? வேற யார் இருக்கா? ஜேம்ஸ் போனாலும் பவர் நாராயண ப்ரோ இருக்காரு. நீ தம்பி ஆட்டப்ல ஜேம்ஸ் விளையாடும். ரஞ்சித் ப்ரோ இருக்காரு. ஆல்வினா யாரும் சொல்லவே மாட்டாங்க. இதுக்கப்புறம் நான் இருக்கேன். அதுக்கப்புறம் நான் இருக்கேன். பேட்ஸ்மேன் தெரியுமா? குஞ்சடி மன்னன் அவரு. யாரு? அவர்தான். ஐயோ ஆனா ஏய் என்னடா ஃபுல் டாஸ் அடிக்குற? அவர் நோக்கி அவுட் தான்டா அவன் போற. பிளாக் அப் சொல்றாரு. அது நஞ்சித் அவ்வளவுதான் போச்சா? பால் படுற இடம் ஒண்ணு இருக்குல்ல, வேகமாவும் நான் அடிக்கிறேன் இல்ல படுற இடம் ஒண்ணு இருக்குல்ல அப்படின்னு அந்த அளவுக்கு பட்டுச்சு. ஏங்க இன்னும் வலிக்குதுங்க. இன்னும் வலிக்குதா? இல்ல இல்ல அது வேற ஏதாவது பிரச்சனையா இருக்கும். நீங்க அது கூட மிக்ஸ் பண்ணாதீங்க. ட்ரை பண்ணல இல்லையா? ட்ரையல் ராயலா. அப்பெல்லாம் பிரச்சனை கிடையாது. அப்ப வேற ஏதாவது பிரச்சனை. லைட்டா சுறுசுறுன்னு எல்லாத்துக்கும் அது இருந்திருந்தா ஒருவேளை வயசு மூப்பு காரணமா இருக்கு. காரணம் தான். இல்ல ட்ரையல்ல சொல்லி ஓவர் பாத்து பேசுங்க. என்ன பண்றதா இருக்காங்க. யாரு தெரியாது. டைம் பால்ஸ் நம்ம யூஸ் உங்களுக்கு பண்ணுவோம். 420 720 மேலே இருக்குங்க. சின்ன பையன் நான் மட்டும் தான் இல்ல. 29. வேற ஏதோ பண்ணிட்டு இருக்கியா?
அடிக்கலன்னா ஓடி இருந்திருப்பா. நல்லா பேசுங்க நல்லா பேசுங்க நல்லா பேசுங்க நல்லா பேசுங்க அடிக்கலன்னா ஓடி இருக்காங்க. அடியா. நல்ல பேட்டிங் ஜெயிலா. ஃபர்ஸ்ட் பால் இப்படி நல்ல சாக்கி விட்டாரா ஃபர்ஸ்ட் பால் அவன் லென்த்லயே போறானா. சாதரை. ஏடா ஜெயிலா. அமைதியெல்லாம் இருக்க மாட்டான்டா டேவிட். அடிச்சிட்டா அமைதியா கேட்டு வாங்கி போட்டாரு 3 ஓவர். நான் ஒண்ணு போடுறேன் சும்மா போடுறேன்னு சொல்லிட்டு இல்ல இங்க நின்றுருந்தேன். இப்படி ஆடுறா ஜெயிலா. எதுக்கு அவுட் ஆகுது? இத தாண்டா எதிர்பார்க்கிறேன் ஜெயிலா. ஆனா அந்த பையன் தான் ரெண்டு கம்மி. ஆமா ஆமா பத்திரமா சுத்தி. 3வது ஓவர் போடுறோம் பத்திரம். முடிஞ்சு வச்சால் போடுவோம். இது வந்து தள்ளி விடணும். அடிக்க போகணும் தள்ளி விடணும். ஏமாத்தா ரனிடா பாய். நைஸ் ரன்னிங் பாய். அதான் எலிபர் போல. யாருக்கு நிக்கல. ரூபா ப்ரோ. என்ன இப்ப அலாரமா கேசக்ரண்டாவா இல்ல அதான் மீட்டிங் வச்சிருப்பாரு. இல்ல அதான் அவர் கேசக்ரண்டன் அவரோட அலாரம் உனக்கு எப்பறம் தெரியும்? எல்லாம் உனக்கு தெரியும். அண்ணா அந்த அண்ணா ப்ளூ கலர் டி-ஷர்ட் ப்ளூ கலர் ரெண்டு கன்ஃபார்ம். கீப்பர் மாத்திட்டாங்க. மாத்திட்டாங்க. ரெடியா பஷிப்டா. இல்ல அந்த வச்சு ரைட் சைடு இருக்காங்கடா. இன்னைக்கு லீவ் ஒண்ணுனே ராவல. டேய் ரேபிள் நைட் ஷிஃப்ட் ரேபிள் லீவ் தான்டா. நேர் நைட் நீங்க வரலாம் ஜெயிலா நீங்க வந்தா வரலாம். ஏய் நீங்க போய் போங்க. அவ இங்கே பார்த்துட்டு இருக்காருப்பா. கொஞ்சம் ரன்னிங் பாத்து ஆமா அவன் நின்னுடுவான். உங்களை அவுட் ஆக்கி விட்டுருவான். ஜேம்ஸ் நான் பாத்துக்கிறேன்றோம். அது யார் கட்டிக்கிறது கட்டுங்க. பரணி கட்டியிருக்காரு 4 ஓவர் வெளிய இருக்குங்க. 24 ஒரு 50 அடியுமா? கார்டு எங்க இருக்கு? நிறைய பேர் இருக்கு. 118. ஆசைப்படலாம். பேராசைப்படுறா இவன். தண்ணி இல்ல தண்ணி இல்ல. ஓட முடியும். இல்ல இல்ல ரெண்டாவது ரன்னுக்கு ரெடியே இல்ல. பாக்கல அங்க பாக்கவே இல்லையா? ஏய் அடிக்காத. அநேகமா உங்க காம்போ ரன் ஒண்ணே சாக்ரிஃபைஸ் பண்றீங்க இல்லனா அறுத்து விடலாம். இல்ல அந்த ஒரு மேட்ச் இது தோத்தோம்ல மலைக்கு தோத்தோம்ல அப்பதான் ஓடு 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 ஓடுனாங்க 2 பேரும். அப்ப காவு கூட அப்ப அவரே விட்டு வந்தாரு. சரி நீங்க வந்தீங்க. அவர் ரன் அவுட் ஆயிட்டு வந்திருப்பாப்ல. அவனை வரவே சொல்லி உன்னை யாரும் சொல்ல நான் உட்காந்துருப்பேன். நீ அப்படியே வந்த வேகத்துக்கு வெளில போயிட்டு உன்னை பத்தி தெரியும் யாரும் ஓட மாட்டாங்க. திருமணா இது போன் உங்களுக்கு. ஈ காட்ல இருந்து ஏதோ கார்டுல இருந்து போன். அட்டன் பண்ணுங்க. இப்ப வரல. ஃபோன் பண்ணிடுங்க. இல்ல இப்பதான் வந்துச்சு. கால் பண்ணி பாருங்க. எங்க இருக்கு ஈ கார்டு? இங்க வேர் ஹவுஸ். KML கம்பெனி இருக்குல்ல ஆமா பிச்சியாரன் ஆமா தெருவுல அந்த ஒரத்தூர் ரோடு இருக்குல்ல ஆ லெஃப்ட்ல 4வது கடை அந்த மல்டி கார் சர்வீஸ் சென்டர் இருக்கும் அடுத்தது. ஓடு.
ஏய் மெல்ல மொத்தவள தம்பி போறலாமா அப்படியே நிக்குது இப்போ எவ்வளவு ஸ்கோர் 120 இன்னும் 4 ஓவர் இருக்கு 3.3 ஓவர் 120 தான் வந்திருக்கு எவ்வளவு போச்சு அப்படியே டவுன் ஆயிடுச்சு. ரன் அப்படியே டவுன் ஆகுது 11 ஓவர் 12 ஓவர் 95 ஏய் இந்த தூக்கில அவசியம் இல்ல சொல்லுதா ரெண்டு பேருமே வெளில வந்துருவாங்க. அவுட் இல்ல அவரு முடியல ஃபுல்லா ட்ரெயின் ஆயிட்டு அவர் போறான்னு தெரிஞ்சு நீங்க ஸ்லோ பண்ணிருக்கலாம்ல. 2 பேரும் ஆயிடுச்சு. அதான் பரவாயில்ல இப்ப போறவங்க கேப் இருந்திருக்கும் 2 பேரும் டக்குன்னு வந்துட்டீங்களா டெம்போ பிக்கப் ஆகல அதுக்கப்புறம் அப்படியே நிக்குது போய் கேஸ வந்து பேசுனா எத்தனை ஓவர் அடிக்கணும் கலப்பா வீசி அறியணுங்க இன்னும் 3 ஓவர் வருது போடலாம் ஜெயலா குட்ரணிடா டேய் ரன்னிங் டா நோ ஏய் ஜேம்ஸ் ஏன் பேட்டி வெல்ல போன பால் பாஸ் பண்ணா 150 பாஸ் 150 160 வேணும் இல்லைன்னா 160 வந்து ரொம்ப ஸ்டீப்பஸ் ஆறு ஓவர் தான் கேட்பாங்க அந்த சீன்ல ரன் இல்லை தான் அதுக்கப்புறம்லாம் ஒண்ணுமே இல்லை நீங்க வந்து உள்ள தூக்கி போட்டு அவர் பிள்ளைல தான் ரன் வந்து கண்ணுல ஏன் போட்டுக்கிறீங்க இப்ப கண்ணுல தூக்கி சாட்றா டேய் ஐயோ பண்ணி போங்க பண்ணி சுத்தினா இருக்காதீங்க. பண்ணி ஜேம்ஸ் ஓடுவாரு ஓகேவா ஜேம்ஸ் ஓடுவாரு அடி அடிச்சுட்டே அது அடிக்கிறது இல்ல ஏய் அப்ப வந்து ஃபர்ஸ்ட் பால் போடி எத்தனை அடிச்சா 38 அப்ப டீம் நம்ம உள்ளதான் அப்ப என்ன அடிச்சா கஷ்டம் 0 அடிச்சா வின் பண்ணி அச்சா மேட்ச் ஃபீஸ் அது 10 ரூபாய் யாருங்க 50 அடிக்கணும் 40 இல்லையா 40 கிடையாது 50 அடிச்சா டீம் நீ அடிக்கிறன்னு தெரிஞ்செல்லாம் மாத்திடுவோம் ஏய் பரணி வந்ததா பரணியா தான் இருக்கு எல்லாம் பேட் பண்ணிடுவாங்க என்ன வேற பேப்பர் சொல்றீங்க ஆல்வின் என்ன ஒரு இரு ஆல்வின் பேச வேண்டியது பேசி ஸ்டார்ட் பண்ணு வீடியோ ப்ளே ஆயிட்டு இருக்கு கேப்டன் இது என்ன பேட்டா என்னது இவ்வளவு வெயிட்டா இருக்கு கர்நாடகமா இருக்கு என்னடா சொல்லு ஏதோ சொல்லு வீடியோ பார்த்து சொல்லு ஏதோ சொல்ல வரீங்க நான் ஒன்றும் சொல்ல விரும்பல. அதான் ரன் அவுட் ஆகி விட்டியே அவருக்கு வந்தா நீ வர வேண்டியதானே வெளில ஏய் என் கால் தான்டா அது. இது ஓகே அப்படியே கமெண்ட் டைம் பாத்தீங்களா இல்லையா பாலு உங்களுக்கு இந்த அவுட் சைடு அப்ப போட்டுறாங்க எந்த மேட்சுக்கு போனீங்கனாலும் சரி அதான் ஆஃப் போயிடுது இல்ல நமக்கு என்ன வருமோ அதாங்க 6 அடிக்கலாம் வருது நம்ம கிட்ட 6 அடிக்கலாம் அது ஆஃப் ஸ்பின் நம்ம ஆர்க்குக்கு வரணும் வந்தா அவ்வளவுதான் ஸ்கோர் என்ன ஓவர் என்ன 17 முடிஞ்சிச்சு. 17 123 ஓகே நீ 18 பால் இருக்குது எதிர்பார்த்தவன் ஆடிட்டான் இது எதிர்பார்க்காதவன் ஆடிட்டான் நான் எதிர்பார்த்தேன் நீங்க அவனை ஃப்ரீயா ஆடட்டும் ஆடுவான் நாங்க யாரு அவனை கையை பிடிச்சி இழுக்கிறோமா காலை பிடிச்சி இழுக்கிறோமா ஒருத்தன் வெளியில இருந்து சொல்லிட்டே இருக்கிறான் நான் ஆடவே மாட்டேங்கிறான் புல்டாஸ் பால்லே அவுட் ஆயிட்டான் 2 பேரை எடுத்து போயிட்டீங்களா 2 பேரை ஏய் அதான் இதுல இருக்குடா அதை எடுத்து அதான் இது வெயிட் இந்தா இது வைங்க இது போதும். பக்கம் முன்னுக்கு
ஒண்ணு போதும். சரி வைங்க, ஒண்ணுக்கு 2000 ரூபாய் ஒன்றும் பிரச்சனை இல்லை. வைங்க இன்னைக்கு வேற மொபைல் அவருக்கு வந்து அடிச்சிருந்தா யூடியூப்ல அடிச்சிரு. வெயிட் அடிச்சுனே பரணி பேட்ல ஆடினா போதும் பரணி. ரொட்டேட் பண்ணுங்க எல்லாரும். 6 போடலாம் வேணாம். அது எடுத்துனே போய் அடிக்கும் போது. லாஸ்ட் 3 ஓவர். அடிக்கணும்னு அடிக்க வேண்டியதில்லை, கட்டி விட்டவே அடிக்க வந்துடும். அதுக்கு பிறகு அடிச்சுக்கலாம். இல்ல அந்த பால் எடுக்க முடியல. நீங்க போடுறா இருக்கு பாருங்க. ஒரு 6 இருக்கு. டேய் மாதிரி அதே பால் தான் போடுறோம். அடிக்கலன்னு அதே பால் கீழே விழுந்துச்சு. நான் போடுறேன். அது சூடா இருந்துச்சா? அப்புறம் சூடா தான் இருக்கு. லாஸ்ட் பால் 3 ரன் வந்து வரும். 6 போர் மாட்டா. ரெண்டாவது கிளியர் ஆகும். ஜேம்ஸ் லாஸ்ட் 5 ஓவர் 2 கிளியர் ஆகும். எத்தனை 18 12 பால் இருக்கு. 27 தான் வந்து 2 ஓவருக்கு 20 ரன் அடிச்சா எவ்வளோ ஆச்சு? 19 அடிச்சா போதும். கம்மி. லாஸ்டா ஓவர்லாம் நல்லா போட்டாங்க. நல்லா போடுறேன். ஹரி 3 ஓவர் 13 ரன். லைனா மாத்தலாம். குறையாம அண்ணனுக்குலாம் 6 பால் ஒரே லைன். ஒரு பால் தவிர என்னன்னா கொஞ்சம் முன்னாடி போடுறாங்க. அந்த மேடின்னு ஒரு பையன் பக்கத்துல உட்காந்து பாருங்க, சூப்பரா போறான் அந்த பையன். மண்டை தெரிச்சிருக்கோம். போடு. ஐயோ ஜேம்ஸ் போயிருந்தா போயிடலாம். இருக்கலாம்டா. இப்போ ரன் கொடுக்கணும் அப்படின்னா தெரியும். நாங்கள் வாங்கிக்கிறோம். ஒரு 6 o'clock 6:30 வந்துடும். ஓகே கிருபா போடு. ஒரு பால் தான் லூஸ் பண்ணிக்கலாம். அண்ணே இன்னும் 3 பால் இருக்கு. ஒண்ணு வெளிய அனுப்பு. விளையாடுன்னு சொல்லாத. கேப் போது தமிழுக்கு 2 விக்கெட் போடலாம். 12 ரன். 6 பால் சுத்திட்டு கிடக்குதுல போகுது. ஓடு 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 ஓடு. வாங்க டேய் போ கூடாத வா. கேட் சொத்தையா இருக்கா? பேட் வேணா மாத்திக்கடா வாடா. பேட் வேணுமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, ஆடுங்க. நீ ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகி ஆப்போனன்ட் அவரே ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகாத.
இல்ல கத்தி வாங்கிட்டு போறியா கத்தி கேம்ஸ்லாம் எல்லாம் கத்தி அதான் கத்தி எடுக்காம போயிருக்கான். வந்துடா டேய் பரவாயில்ல பின்னாடி கட் பண்ணு பால் ஃபுல்லாவே. அது சொல்லனால அதான் கட் பண்ணுவாரு. அந்த பக்கம் போ. டேய், அங்க gloves பேக் இருக்கு. அப்படியே போறேன். அப்படியே ஒரு 7 பால் இருக்கு. அவன் இன்னும் 4 பால் தான் அவன் தான் படுத்துட்டான் போயிட்டான் தரணி அங்க உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு ஃபீல் பண்றான் இங்க வந்து ஃபீல் பண்ணுவான் அங்க தான் ஃபீல் பண்ணுவான் டேய் என்னடா இது கொல்ல நீ பேசவே கூடாதுடா. நீ எல்லாம் பேசுற பாத்தியா? கேம் பார்த்து பேசுற. தள்ள செட்டப் செட் வராப்ல தள்ள சொல்லுவாங்க. வா. வேற அவன் ரொம்ப என்ன நீ இது வர பேட் வேற வாங்கிட்டாரு போற. காத்து வந்து கல்லு வந்து எல்லாமே ஓகேண்ணா. ஒன்னு ஃபாஸ்டா விட்டா இல்ல லேட்டா விட்டா. ரன்னி குட் மார்னிங் வைடு இல்லையா வைடு பேட்டிங்ல தட்டி விட்டு மாறி முதல்ல அடிக்கல. தரணி இந்த பால் கிளியர் பண்ணிக்க. ரெண்டு பால் தான் தாட்டி எடுத்தாங்க. நான் சரி இங்க தான் எங்கயோ வந்து பார்த்தா அப்புறம் பார்த்தா இங்க 10 எடுக்கல கேட்ச் ரெடி ஆகும். கேட்ச் குத்தா பிடிக்காத மாதிரி பிடிக்குறேன் என்ன மாதிரி. ஓடு போங்க ஆனந்த் அதுக்கு லக் வேணும். லக் ஆனந்த் வச்சு கண்டிப்பா இத போட்டு போட நல்லா தான் இருக்கு. அந்த பக்கம் ஆஃப்ல அடி வருது. லாஸ்ட் 6 பால் இதுல யாத அந்த பேட்டியோட தந்த போறேன். நான் பேர் எடுக்கறேன். ரோஸ் பால் எடுத்து போறேன். யார் வெளிய ரெண்டு இருக்குடா. பால் போடுங்க ஏய் எங்க இருக்குல்ல அது மூணு கேட் இருக்குங்க என்ன கட்டுங்க ஏய் அது நீ ரெண்டு பால்ல ஏய் 6 பால் இருக்கு தலைவரா கட்சி பேர கீழ போட்ட பட்டுல டேய் கட்டுங்க யாரோ இதான் லூ கட்டுப்பா. மேட்ச் லாஸ்ட் ஓவர் சரி உட்கார நான் கட்டிக்கிறேன் நீ கட்டுங்க தள்ளி உட்காரடா நீ கட்டறா அப்படியே நின்னு கட்டறா பேட்ல நின்னு கட்டறா அடிச்சிட்டு வந்தா டேய் அந்த பேர் கொடு பேட் க்ளவுஸ் கால்லாம் கழட்டி கொடு வாயே தரங்க 3 வருஷத்துக்கு வாய்ப்பு இருப்பானா அவன ஏன் கால் தான் நீங்க வந்துட்டாங்க போய் ஹோல்ட் ஆயிட்டீங்களா அவரே பார்க்கல ஃபர்ஸ்ட் போகும்போது 2 ரன்ல சொல்லிட்டு போணும் ஃபாஸ்டா போயிடுச்சு அவர் திருப்பி பார்க்கல அவரே மிஸ்டேக் பண்ணல கண்டிப்பா கிளியர் ரெடியா இருந்திருப்பாரு நம்ம அந்த மோட்ல இல்ல ஓடி எல்லா பாலும் ஓடிங்க மோட் இல்லல சரி ஆட சாமி ஓடு கன்ஃபார்ம் 4 பவுண்டரி போறே அது மேல ஏறி நீங்க ஓடுங்க நீ எவ்வளவு ரன் ஓடுங்க பவுண்டரி கொடுத்துட்டாரு அம்பையர் கொடுத்துட்டாரு போங்க ஃபீல்டும் கொடுத்தாச்சு இல்ல பால் மேடு மேல ஏறி கீழ ஆமா மேல ஏறி கீழ வந்து ஏய் மேல மேல ஏறி தான் இறங்குச்சு அமீர் பேசுறாங்க அவங்க பேசுறாங்க என்ன நமக்கு தெரியும்னா அவங்க அங்க அவுட்ரா ரயில்வே எதுவுமே பேச முடியாது நீ ஏஞ்சி வந்துடுற பேட் இங்க நிக்குது. அவுட் அவ்வளவுதான் பேசவே வந்துடுறேன் நான் இல்லன்னு சொல்றேன். இந்தியாவுக்கு புது போல டெஸ்ட் இமாலய டெஸ்ட் நாராயண பையன்
மத்தவங்க சொல்றாங்க நீங்களா பேட்லாம் கழட்டிட்டு போங்கடா நாங்க அடிக்கிறோம் போங்கடா அப்படின்றோம் நான் பேசிட்டு வந்தாலும் ஸ்கோர் என்ன பண்றீங்க? இல்ல இது ஆக்சுவலா 4 அதான் பெருமையா பேசுறேன். இல்ல அது இப்போ அது ஏதோ பேசிட்டு வர்றீங்களா? என்ன ஏமாத்தி போன மொபைல் அங்க இருக்க போது போதும். 3 ரன் தான் கொடுத்துருக்காங்க. 3 ரன் கூட கிடையாது. நம்மளுக்கு 2லயே நின்று இல்ல. இல்ல 3 போட்டுருக்காங்க. ஏறி அறிஞ்சப்பா. இல்ல நம்மளுக்கு 2 ரன் தான் ஓடணும். யார் சைக்கிள் காணதனா யார் சைக்கிள் இறங்குறாங்க? நம்ம சைக்கிள் யாரும் மாத்திடுவாங்கன்னு நினைக்கிறேன். 2 மாத்திடுவாங்க. 3னா ஆனந்தன் தான் சைக்கிள். 2 மாத்திடுறாங்க. ஓடி ஜெயிச்சிடல. ஓடு 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 வலிக்கிடுச்சா? கொஞ்சம் பக்கம் இந்த 5 பால் இருக்கு. இல்ல இல்ல டீச்சர் நீங்க உட்கார்ந்துங்க. அங்கேயே போடுவாயா வந்தவன்ஸும் கொடுக்க மாட்டோம். எப்படி கொடுப்பான்? நம்ம தான் ஆடணும். இப்படி பேட் வச்சு கேக்குறோம். இப்படி இப்படி எதுவுமே பண்ண முடியாது. உள்ள போடவே உள்ள போட்டாலும் அடிச்சான். அந்த ஒரு பால்ட நான் போயிட்டு எடுத்து அந்த பந்து போன போய் எடுக்கவே வேண்டியது. நான் இப்ப இதுல ட்ரை பண்ணா ஆஃப்ல வந்த பால் தான் இதுல மடக்கி ட்ரை பண்ணி தான் பால் நீங்க என்ன ஆடினீங்கன்னா ஆடவே முடியும். யூஸ் பண்ணி ரன்னிங் லாஸ்ட்ல ஒரு 3 ஓவர் 2ல மட்டும் தான் 2 வந்து ஓடி அதுவும் கையில மட்டும் தான் ஓடும். பவுலிங் நீட்டா போடுது. பாப்பா போட்டு டைம் எடுத்துட்டானா டைம் கீப்பர் தான் நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட். நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்ல அவன் நிறைய ஆட போப்பா. திண்டா வெளிய போடா போடா ஆல்வினே. உன் ஜபம் பலிச்சு வச்சுடா போடா. ஏதோ 2 பால் இருக்கு போ. இந்த 2 பால் என்ன ஒரு வாட்டி நிக்க வச்சு பால் அட்டன் போடுறியா அந்த மாதிரி பண்ணு. ஏய் இது எட்டாயிரம் அவங்க போனீங்கன்னு வச்சுக்கேன். இந்த மைனஸ் சிக்னல் ஆப்போசிட் சைடு சூப்பராக இருக்கு. அது வந்து இந்த இது ஸ்ட்ரைக் ரேட் பேட்ல போடல ப்ரோ. பேட்ட பண்ணலையா? ஏய் பேட்ல பட்டிருக்கா? ஆமா பேட்ல பட்டிருக்கா. அப்ப என்ன ஸ்ட்ரைக் ரேட்டுக்கு? ஏய் தல்றா டேய். டேய் நல்லி இல்ல. அது நான் பார்த்து போறாங்க வந்து நீங்க வந்து லாஸ்ட் பால். ஜெயலலிதா 8 பால் 4 ரன் அடிச்சிருக்காங்க அப்புறம்னா.
வாக்கால ஓடு. யாரா நீ எங்கடா இருந்த இவ்வளவு நாளு? ஓடு 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 ஓடு. வேற இன்னொன்னு வரா. சுகமான பையன். கீப்பர் தான் நம்மளுக்கு அது இந்த கீப்பர் போடாது, அதுக்கு முன்னாடி கீப்பர் தான் பாரு. அப்படியா? இது வேற கீப்பர். இது இந்த பையன் இந்த சின்ன பையன் இது. ஓகே டோட்டலா பேக் பண்ணு. வீடு போலாமா? 140. இது கீப்பிங் பெட் தான் இது அப்படியே கீப்பர் வேணுமா? போறியா? இந்த இப்படி வந்து பாருங்க சார். அது அவங்க வெயில் அடிக்கணும், வெயில் அடிக்கணும். எனக்கு தெரியும், சும்மா கேட்டு பார்த்தேன். இதுல படுத்துறேன். யா, நாளை. நீ இருக்கும்போது நான் சூரியன் பூசி நிக்கிறதே. இது சோம்பேறி கேது. இது கேட்டா என்ன சொல்றது? பேக் பண்ணுவோம். பேக் பண்ணுங்க. நம்ம கைக்குள்ள தான் இருந்துச்சு. கட் பண்ணிட்டு வர ஃபோன் போடுங்க. சாப்பிடணும். யாருக்கு மொபைல்ல சார்ஜ் இருக்கு? எனக்கு 63 இருக்கு.